மாலையை நமக்கு தந்திருக்கக்கூடிய எழுதுகவுக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியும் நன்றிகளும். எழுதுக புத்தகம் எழுதும் இயக்கம். எழுதுக 1, 2 தாண்டி 3வது இயக்கமாக 2024 வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய 3ஆம் அணியில் புத்தகம் எழுதும் இளம் படைப்பாளர்கள் மற்றும் வழிகாட்டி ஆசிரியர்களுக்கான இணைய வழி கலந்துரையாடல் சந்திப்பு நிகழ்வு இன்று இந்த ஜூன் 1ஆம் தேதியை நம்மளால வந்துட்டு எப்பவுமே மறக்க முடியாத நாளாக மாற்றுவதற்காக அற்புதமான விருந்தினர்கள் இன்றைய நிகழ்வை அலங்கரிக்க மட்டுமல்லாமல் நம்முடைய அறிவையும் அலங்கரிக்க வருகை தந்திருக்கின்றனர். இந்த அற்புதமான நிகழ்வினை நம்முடைய எழுதுக அமைப்பின் இயக்கத்தையும் நம்முடைய நடவடிக்கைகளும் காட்டக்கூடிய ஒரு காணொளியின் மூலமாக நாம் தொடங்கலாம். இதோ மாணவி அஸ்விதா பிஜு, உங்களுடைய காணொளி தயாரா இருக்காமா அஸ்வதா? தயாரா இருக்கு மேம். இதோ காணொளியுடன் இன்றைய எழுதுக இயக்கத்தினுடைய கலந்துரையாடல். அனைவருக்கும் வணக்கம். எழுதுக புத்தகம் எழுதும் இயக்கம் தொடக்கம் 2021. இயக்கத்தினுடைய முதல் அணி 100 மாணவர்கள் எழுதிய 100 புத்தகங்கள் வெளியிடப் பெற்றன. 31/7/2021 அன்று சென்னையில் நிகழப்பெற்று எழுதுக 2023 இயக்கத்தினுடைய 2ஆம் அணி திரண்டது. 150 புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. 11/10/2023 அன்று சென்னையில் நடைபெற்றது. எழுத 2020 3ஆம் அணி தை மாதம் தொடங்கியது. புத்தகம் எழுத மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறை 27/1/2024 காஞ்சிபுரத்தில் சிறந்த எழுத்தாளர் பதிப்பாசிரியர் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர். நேரடி பயிற்சி பட்டறை 2 20/3/2024 அன்று சென்னையில் மதிப்பிற்குரிய முனைவர் அவர்கள் மூலம் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 320 மாணவர்கள் பங்கேற்றனர். எழுதுக புத்தகம் படிக்க புத்தகம் படைக்க. Read, continuously acquire knowledge, hard work and perseverance. Not be afraid of அறிவார்ந்த மாற்றத்திற்கு தேவையான ஜெய்ஹிந்த். வாழ்த்துக்கள் அஸ்வதா. கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரியல, இடையில கொஞ்சம் அதுவா இருந்தது. ஆனா ஒரு அற்புதமான காணொளியாக அமைந்தது. மாணவி அஸ்வதாவுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும். எழுதுக 1னுடைய எழுத்தாளராக தொடங்கி இன்று வரை எழுதுக 3னுடைய இந்த இயக்கத்தினுடைய காணொளியின் மூலமாகவும் தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கக்கூடிய மாணவி அஸ்வதாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு முகவுரையாக ஒரு அருமையானதொரு வரவேற்புரை வழங்க இதோ நம்முடைய எழுதுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான திருமதி தேன்மொழி அவர்கள். இவர் இல்லம் தேடி கல்வியின் தன்னார்வலர். நம்முடைய தமிழகத்தின் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலராக மட்டுமல்லாமல் இந்த எழுதுக 3னுடைய சிறந்த ஒருங்கிணைப்பாளராகவும் நம்முடன் வலம் வருபவர். வாங்க வரவேற்புரை. டீச்சர், தேன்மொழி டீச்சர். ஹலோ அஸ்வதா, கேக்குதுங்களாமா நான் பேசுறது? கேக்குது மேம். மேம் பேசுவாங்க. சரிங்க. தேன்மொழி மேம். அஸ்வதா,
கொடுத்தாங்க. அதனால டீச்சர் ஒரு நிமிஷம். ஆ, அடுத்தடுத்து பேசுவாங்கல்லம்மா, நீங்க ஒருத்தரையும் கோர்ஸ் பண்ணுவீங்களா? அதை பாருங்க. ஓகேங்க சார். டீச்சர் தொடங்கலாங்களா? தொடங்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் டீச்சர். அஸ்வதா, நீங்க அடுத்தது லாவண்யா மேம், அதே மாதிரி விஜயராணி மேம்க்கும் ரெடி பண்ணிடுங்கம்மா. தேங்க்யூம்மா. டீச்சர் நீங்க தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். புத்திமதி கூறும் பெட்டகமும் புத்தகம், புத்தியை ஆக்கும் நூலகமும் புத்தகம். இத்தகைய புத்தகங்களை கேக்குதுங்களா டீச்சர் நான் பேசுறது? இப்ப கேக்குதுங்க டீச்சர், பேசுங்க. வருங்கால எழுத்தாளர்களை உருவாக்கும் எழுதுக 3ஆம் மணியின் இளம் படைப்பாளர்கள் மற்றும் வழிகாட்டி ஆசிரியர்களுக்கான இணைய வழி சந்திப்பில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கும் திரு பவ செல்வத்துறை ஐயா அவர்களையும், திரு செந்தில்குமார் ஐயா அவர்களையும், திரு திருநாவுக்கரசு ஐயா அவர்களையும், திரு சாதிக் பாஷா ஐயா அவர்களையும், எழுதுக இயக்கத்தின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் திரு சுகுமாரன் ஐயா அவர்களையும், திரு கிள்ளிவளவன் ஐயா அவர்களையும், திரு பாலமுருகன் ஐயா அவர்களையும், திரு சண்முகம் ஐயா அவர்களையும், திரு பாலச்சந்தர் ஐயா அவர்களையும், திருமதி லாவண்யா அம்மா அவர்களையும், திருமதி பூங்குழலி அம்மா அவர்களையும், ஒருங்கிணைப்பாளர்களையும், வழிகாட்டி ஆசிரியர்களையும் மற்றும் இளம் படைப்பாளர்களையும் இந்த இனிய நேர இணைய வழி சந்திப்பில் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி டீச்சர், ஒரு இனிமையான வரவேற்புரை. அறிவு அப்படிங்கிறது மனப்பாடம் செஞ்சு ஒப்பிக்கிறது மட்டும் கிடையாது. சமூகத்தில் இருக்கக்கூடிய வறுமையினுடைய தீவிரத்தை உணரணும் மாணவர்கள், ஏழைகளுடைய துயரத்தை காணணும், இயலாதவர்களுடைய வலிகளை நமக்கு ஏற்படுறத போல நினைக்கணும். இதுதான் அறிவோட முக்கியமான அம்சங்கள். ஆனா இன்னைக்கு அது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் தீர்மானிக்கப்படும்னு நம்முடைய பேரன்பிற்குரிய இறையன்பு ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இருந்தா எழுதுக இயக்கம் போன்ற செயல்பாடுகள் ரொம்ப அழகாகவும் இணக்கமாகவும் நிச்சயமாக தன்னுடைய பாதையில் வெற்றி நடை போடும் என்பது சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட எழுதுகவினுடைய 3 பயணத்தை பற்றியும் இப்பொழுது நம்மிடையே சொல்ல வருபவர். இவரை தவிர வேற யாரும் இதை சொல்றதுக்கு பொருத்தமானவரும் இல்ல. எழுதுக 1 வாசிப்பை நேசிக்கக்கூடிய தவறா சொல்லிட்ட, வாசிப்பை சுவாசிக்கக்கூடிய அற்புதமான எழுத்துக்களை படைக்கக்கூடிய வல்லமை பெற்ற நம்முடைய சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் தோழி லாவண்யா ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இதோ எழுதுக இயக்கம் ஓர் அறிமுகம். அனைவருக்கும் வணக்கம். கேட்கிறதா டீச்சர்? நல்லா தெளிவா இருக்கு, சொல்லுங்க டீச்சர். நல்லது. அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான இணைய வழி சந்திப்பில் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய குழந்தைகள் நாளை நல்லுலக சமைக்கும் சிற்பிகள். நல்லதோர் சமுதாயம் உருவாக வேண்டுமெனில் இளைஞர்களும் குழந்தைகளும் சமூக விழுமியங்களை பேணுபவர்களாக வளர வேண்டும். இதை கருத்தில் கொண்டு நமது குழு தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களின் திறன் வளர்க்க பல்வேறு போட்டிகளை, அறிவியல் சோதனைகளை, கலை நிகழ்வுகளை நடத்தியது. கொரோனா காலகட்டத்தில் வீட்டிலிருந்தபடியே சமூக பணிகளில் ஈடுபடுத்தியது. ஆய்வு கட்டுரைகள் எழுதுவது சார்பாக நமது கவனம் குவிந்த போது தோன்றிய வித்துதான் எழுதுக இயக்கம். 2021 மாணவர்களுக்கு இணைய வழி சந்திப்புகள் மூலமும் புலன வழி பதிவுகள் மூலமும் பயிற்சி அளித்து 100 புத்தகங்களை படைத்திட சூலை மாதம் தலைமைச் செயலகத்தில் வெளியிடப்பட்டது. மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்ட அந்த புத்தகங்கள் மாண்புமிகு கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் வெளியிடப்பட்டது. அவற்றுள் சில புத்தகங்கள் பதிப்பகங்கள் மூலம் வெளியிடப்பட்டன. 2023 எழுதுக 2ஆம் அணி அழகோடு துவங்கியது. நேரடி சந்திப்புகள், இணைய வழி சந்திப்புகள், புலன பதிவுகள் மூலம் மெருகேற்றப்பட்டு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டு 150 புத்தகங்கள் மேனாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஐயா அவர்களால் அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்டது. அனைத்து புத்தகங்களும் பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்பட்டது என்பது சிறப்பான அம்சம். இதோ இவ்வாண்டு 3ஆம் அணி அருமையாக துவங்கி மிடுக்காய் நடைபோடுகிறது. இவ்வாண்டு நமது குறிக்கோள் தரமான புத்தகங்களை படைக்க வேண்டும் என்பதே. சென்னை, காஞ்சிபுரம், சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், திருச்சி போன்ற இடங்களில் நேரடி பயிற்சி பயிலரங்கம் நடைபெற்றது. இறையன்பு ஐயா உள்ளிட்ட பல ஆளுமைகள் இதனை தங்கள் செயல்பாடாக கருதி உள்ளார்ந்த ஆர்வத்துடன் பயிலரங்கத்தை சிறப்பாக நடத்தி தந்தனர்.
ஒவ்வொரு அணியிலும் இத்தனை புத்தகங்களை வெளியிட்டோம் என்று ஓரிரு வரிகளில் சொல்லிடும்போது அதற்கான செயல்பாடுகளின் வீச்சு பெரிதாய் புலப்படாது. வீடு கட்டுவது, திருமணம் செய்விப்பது போன்றது என்று சொன்னால் குறைவான மதிப்பீடு. எழுதுக இயக்கத்தில் பதிவு குழு, வழிகாட்டி ஆசிரியர்கள் குழு, ஒருங்கிணைப்பாளர்கள் குழு, தகவல் தொடர்பு குழு, தொழில்நுட்ப குழு, நூலாக்க குழு, பதிப்பகத்தை அணுகும் குழு என பலவிதமான குழுக்கள் இயங்குகின்றன. ஆசிரியர்கள், மாணவர்கள், மருத்துவர்கள், அறிவியல் அறிஞர்கள், பொறியாளர்கள், நீதித்துறை, கல்வித்துறை, செய்தித்துறை, ஊடகத்துறை, விவசாயம் என பல்துறை சார்ந்தவர்கள் கூடி தேர் இழுத்ததால் தான் எழுதுக இயக்கம் எனும் தேர் இந்நிலைக்கு வந்திருக்கிறது. பல 100 பேரின் உழைப்பு இதில் இருக்கிறது. சுகுமாரன் ஐயா, கிள்ளிவளவன் ஐயா இருவரது வழிகாட்டலில் இயங்கும் இந்த இயக்கம் சத்தமில்லாமல் சமூக புரட்சியை செய்து வருகிறது. இன்றைய இணைய வழி சந்திப்பு நமது உத்வேகம் மற்றும் உழைப்பின் சாட்சி. புத்தகம் எழுத வைப்பது என்பது மேலோட்டமான செயல்பாடு. இளம் படைப்பாளர்களை திறன்மிகு நல் மனிதர்களாக்கி சரித்திரம் படைப்பதையே இலக்காக்கி இயங்குகிறது எழுதுக இயக்கம். இன்றைய விழா நாயகர்கள் போன்ற நல்லோர் தொடர்பால் ஓங்கிச் செழிக்கட்டும் நம் இயக்கம். வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி. அருமை டீச்சர். ஒரு அற்புதமான ஒரு அது காணொளி கண்ணோட்டம்னா இவங்களுடைய அறிமுகம் ஒரு வெள்ளோட்டமாக அமைந்தது. ஆசிரியருக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா டீச்சர் சொன்னாங்க இத்தனை பேர் ஊர் கூடி இழுத்து வரும் தேர் தான் இது அப்படின்னு. உண்மையிலேயே அந்த இழுத்து வரக்கூடிய தேர்வடத்தை ரொம்ப அருகில இருந்து இழுக்கக்கூடியவர்கள் இவர்கள் வந்து நான் சொல்றது மிகையல்ல. இந்த குழுவினை ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள். நம்முடைய எழுதுக 8 குழுக்களாக ஒவ்வொரு குழுவுக்கும் 2 ஒருங்கிணைப்பாளர்கள் விதம் ஒவ்வொரு குழுவும் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு. இந்த குழுக்களை அந்த ஒருங்கிணைப்பாளர்களே எப்படி ஒருங்கிணைச்சிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு சுய அறிமுகம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் அடுத்த நிகழ்வு. நம்ம ஒரு மாறுதலுக்காக குழு எண் 2 ஆரம்பிக்கலாம். குழு எண் 2 இதை மாணவி பிருந்தா, இவங்க அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் மாணவி. RN சுகன்யா, இவங்க ஒரு வணிகவியல் மாணவி, அறிவியல் மாணவி. இவங்க 2 பேருடைய ஒருங்கிணைப்பின் மூலமாக தான் குழு எண் 2 இயங்குகிறது. இதோ குழு எண் 2 பற்றிய அறிமுகம். மாணவி சுகன்யா. கேக்குதாமா? நல்லா கேக்குதுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் குழுவில் மொத்தம் 16 இளம் படைப்பாளர்கள் உள்ளனர். இதில் 14 மாணவர்கள், ஒரு பள்ளி ஆசிரியர், கல்லூரி மாணவி உள்ளனர். எங்கள் குழுவில் மொத்தம் 7 சிறுகதைகளை எழுதி வருகின்றன மாணவர்கள். கட்டுரை 6, கவிதைகளை 2 பேர் எழுதி வருகின்றனர். எங்கள் குழுவில் மொத்தம் 9 வழிகாட்டி ஆசிரியர்கள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் பள்ளி ஆசிரியர்களாக உள்ளனர். இப்பொழுது புத்தகம் எழுதும் மாணவர்கள் அனைவரும் நேரடி பயிற்சி பட்டறையில் பயிற்சி பெற்றுள்ளனர். இருந்த போதிலும் இவர்களுக்கு புத்தகம் எழுதும் போது ஏற்படும் சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யணும், தரமான புத்தகங்களை எல்லாம் கொண்டு வரணும். அதனால எங்கள் குழுவுல சார்பாக மாணவர்களுக்கு மொத்தம் 11 இணைய வழி சந்திப்பு நடத்தப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பானது எப்படி நடக்கும்னா வாரத்துக்கு 2 முறை நடக்கும். இதை தவிர தினமும் அனைத்து வழிகாட்டி ஆசிரியர்களும் மாணவர்களிடம் நாங்க தொலைபேசி மூலமா பேசிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம 2க்கு ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டு அதன் மூலமும் சிறப்பா ஒருங்கிணைத்து வருகிறோம். மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. அருமையா சொன்னீங்க. ஒவ்வொரு குழுவிலும் 2 ஒருங்கிணைப்பாளர்களுடன் வழிகாட்டி ஆசிரியர்கள் 10 பேரு, 3 இளம் படைப்பாளர்கள். ஒவ்வொரு வழிகாட்டி ஆசிரியர்களும் 3 இளம் படைப்பாளர்களை வழிகாட்டிக்கிட்டு வராங்க. இந்த 3 பேரும் இணைந்ததுதான் ஒரு குழு. அற்புதமா குழு எண் 2 சொல்லியிருக்காங்க. இதோ குழு எண் 3 ஒருங்கிணைப்பாளர்கள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் தேன்மொழி அம்மையார், அவர்களோடு சேர்ந்து ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் தீபசகிலா அம்மையார். இவர்கள் இருவரும் குழு எண் 3 ஒருங்கிணைப்பாளர்கள். தேன்மொழி மேடம், உங்களுடைய குழுவினுடைய செயல்பாடுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம் டீச்சர். குழு 3 பள்ளி மாணவர்கள் 12 பேரும், கல்லூரி மாணவர்கள் 3 பேரும், ஆசிரியர்கள் 4 பேரும் என 19 இளம் படைப்பாளர்கள் புத்தகம் எழுதுகின்றனர். இவர்கள் தரமான புத்தகங்கள் எழுத வழிகாட்டி ஆசிரியராக தீயணைப்பு துறையை சார்ந்த ஒருவரும், ஆசிரியர் துறையை சார்ந்த 6 பேரும், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் ஒருவரும் என 8 வழிகாட்டி ஆசிரியர்கள் சிறப்பாக மாணவர்களுக்கு வழிகாட்ட இதுவரைக்கும் 15 இணைய வழி சந்திப்பை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இதன் மூலம் மாணவர்கள் புத்தகம் எழுதுவதில் ஏற்படுற ஐயங்களையும் தடுமாற்றங்களையும் நீக்கி புத்தகம் எழுத ஊக்கமளித்து வருகிறோம். மேலும்
தொலைபேசி வழியாகவும் அவர்களை ஊக்கமளித்து வருகிறோம். இது போன்ற இணைய வழி சந்திப்புகள் வாரம் இருமுறை ஏற்படுத்தி மாணவர்களை தோய்வின்றி புத்தகம் எழுத ஊக்கமளித்து வருகிறோம். இதன் விளைவாக எங்கள் குழுவில் தற்போது 8 சிறுகதை நூல்களும், 2 குறுநாவலும், 2 கவிதை தொகுப்பும், 2 கட்டுரை நூல்களும், ஒரு ஆய்வு கட்டுரை, ஒரு புதினம் மற்றும் ஒரு கடிதம் என சிறப்பாக புத்தகங்களை படைத்து வருகிறோம். இவ்வாறு நாங்கள் செம்மையாக செயல்பட எங்கள் குழுவில் உள்ள அனைவரையும் ஒரே வாட்ஸ்அப் குழுவாக இணைத்து விரைந்து எங்கள் செயலை ஆற்றி வருகிறோம். நன்றி, வணக்கம் டீச்சர். மகிழ்ச்சி டீச்சர். உண்மையிலேயே 2 கரங்கள் போல அந்த குழுவை ஒருங்கிணைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள். இதோ குழு எண் 4 ஒருங்கிணைப்பாளர்கள் கணித பட்டதாரி ஆசிரியர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சசிகலா ராஜன் அம்மையார் அவர்கள், கல்லூரி மாணவி மீனலோஷினி அவர்கள். இதோ குழு எண் 4 பற்றி சசிகலா ராஜன் மேடம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் குழுவில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 18. இதில் பள்ளி மாணவர்கள் 11 பேர், கல்லூரி மாணவர்கள் 2 பேர், பள்ளி ஆசிரியர்கள் 2 பேர், இல்லத்தரசிகள் 3 பேர். இவர்களை வழிகாட்டும் வழிகாட்டி ஆசிரியர்கள் 7 பேர். இவர்களில் 4 பேர் பள்ளி ஆசிரியர்கள், 3 பேர் கல்லூரி விரிவுரையாளர்கள். இக்குழுவில் உள்ள இளம் படைப்பாளர்களால் 12 சிறுகதை நூல்களும், 3 குறுநாவல்களும், 2 கட்டுரைகளும், ஒரு கவிதை தொகுப்பும் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. இவற்றில் ஒரு கவிதை நூலும் ஒரு கட்டுரை நூலும் முடியும் நிலையில் உள்ளது. 6 மாணவர்களின் சிறுகதை நூல்கள் 60%, 4 மாணவர்களின் நூல்கள் 50% முடிக்கப்பட்டு உள்ளது. மாணவர்களின் வாசிப்பு மற்றும் எழுத்தாற்றலை மேம்படுத்த இதுவரை 10 இணைய வழி கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குழு எண் 4ற்காக தனிப்பட்ட முறையில் புலனக்குழுவும் உள்ளது. மாணவர்களுடன் வாரம் இருமுறை 2 வழிகாட்டி ஆசிரியர்களும் 2 ஒருங்கிணைப்பாளர்களும் அவ்வப்பொழுது தொடர்பு கொண்டு அவர்களின் படைப்பு நிலையை பற்றி கேட்டறிந்து வருகிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி டீச்சர், அருமை. ஒவ்வொரு குழுவும் தனித்தனியாகவும் அவங்களுக்கு புலன வழி கூட்டங்களை நடத்திட்டு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். இதோ குழு எண் 5. இந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் சிவகங்கையிலிருந்து கவிதா டீச்சர் மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து மாணவி சுஜி, இவர்கள் இருவரும். இதோ குழு எண் 5 பற்றி சுலோச்சனா மேடம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இளம் படைப்பாளர்களின் குழு எண் 5. இளம் படைப்பாளர்களின் மொத்த எண்ணிக்கை 23 பேர், பள்ளி மாணவர் 13 பேர், கல்லூரி மாணவர் 8 பேர், ஆசிரியர் 1, ஓட்டுநர் 1, வழிகாட்டி ஆசிரியர் மொத்த எண்ணிக்கை 10 பேர், ஆசிரியர்கள் 8 பேர், இல்லம் தேடி கல்வி ஆர்வலர் 1, மருத்துவர் 1. இணையவழி சந்திப்பில் இதுவரை 12 கலந்தாய்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இளம் படைப்பாளர்களுக்கும் வழிகாட்டி ஆசிரியர்களும் தரமான புத்தகத்தை படைப்பதற்காக ஆலோசனைகளும் கருத்துக்களும் வழங்கப்பட்டுள்ளது. புத்தக வகை: சிறுகதை 8, கவிதை 3, கட்டுரை 2, நாவல் 5, ஆய்வுக்கட்டுரை 1. வாட்ஸ்அப் குழுவின் மூலம் மாணவர்கள் தங்களது தினசரி செயல்பாடுகளை தெரியப்படுத்தவும், தாங்கள் படித்த புத்தகத்தின் விமர்சனங்களை பகிர்ந்து கொள்ளவும் வாட்ஸ்அப் குழுவின் மூலம் பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி டீச்சர், அருமை. உண்மையிலேயே கேட்கும்போது வங்கி அலுவலர்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி பலதரப்பட்டவர்கள் சொல்லும்போது ஓட்டுநர் அப்படிங்கிறது கூட கேட்டது உங்களோட குழுல. மிக்க மகிழ்ச்சி. எல்லா துறைகளை சேர்ந்தவர்களும் தன்னுடைய பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்காங்கிறது கேட்கும்போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இது அடுத்ததாக குழு எண் 6. இதுல வந்துட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த நூலகர் பூபதி ஐயா அவர்களும், மாணவி லோகஸ்ரீ அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர்கள் இருவருடைய வழிகாட்டுதல்ல குழு எண் 6 செயல்படுகிறது. மாணவி லோகஸ்ரீ, உங்களுடைய குழுவை பற்றி. லோகஸ்ரீ, அன்மியூட் பண்ண முடியுதாமா? அஸ்வதா, லோகஸ்ரீக்கு மேம் எல்லாருமே அன்மியூட் பண்ற மாதிரி தான் மேம் வச்சிருக்கிறேன். நல்லதுமா. லோகஸ்ரீ, சரி, நம்ம அடுத்தது அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு வர்றதுக்குள்ள அடுத்த குழுக்கு போயிடலாம். நீங்க தயாரா இருங்கம்மா. அடுத்தது குழு எண் 7. குழு எண் 7 வந்துட்டு 2 ஒருங்கிணைப்பாளர்கள். ஒருவர் வந்து திருமதி சுலோச்சனா இல்லத்தரசி அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து, சட்டக்கல்லூரி மாணவி சூரிய பிரபா காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து. இவர்கள் இருவரும் குழு எண் 7 ஒருங்கிணைப்பாளர்கள். மாணவி சூரிய பிரபா, நீங்க சொல்லுங்கம்மா உங்க குழுவை பற்றி. சூரிய பிரபா, அன்மியூட் பண்ணி பேசுங்க.
மேம் அவங்க மீட்டிங் ரூம்லயே இல்ல மேம். சரி, அடுத்தது குழு எண் 8. இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இருவர். விஜயராணி மேம் சென்னையிலிருந்து, இல்லத்தரசி இவர்கள். இவருடன் இணைந்து செயல்படுபவர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாலதி மேம். குழு எண் 8 பற்றி விஜயராணி மேம் நீங்க சொல்லுங்க மேம். அதற்குள்ள குழு எண் 6, எக்ஸ்கியூஸ் மீ மேம், குழு எண் 6ம் 7ம் உங்களுக்கு அன்மியூட் பண்ண முடியுதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மேம், தொடரலாம் நீங்க விஜயராணி. மகிழ்ச்சி மேம். அனைவருக்கும் வணக்கம். குழு எண் 8. எங்க கிட்ட 19 இளம் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அதுல 17 மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், ஒரு கல்லூரி மாணவர், ஒரு டீச்சர். என்னுடைய மென்டர்ஸ் எல்லாருமே டீச்சர் வேலையில அதாவது ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. என்னிடம் இருப்பது 6 மென்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மென்டருக்குமே 3 குழந்தைகள், ஒரு மென்டர்ஸ்க்கு மட்டும் 4 குழந்தைகள் இருக்காங்க. நான் எழுதுற ஜேர்னல் ஆஃப் என்னென்ன விதமான ஜேர்னல் எழுதுறாங்கன்னா, காமிக், டிராமா, பசில் அண்ட் சுடோகோ, அப்புறமா கடிதம், அதுக்கப்புறமா 2 லாங்குவேஜ்லயுமே எழுதுறாங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். எங்களுடைய எழுத்தாளர்கள் 7 வயது முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 7 வயது குழந்தையில இருந்து எழுதுறாங்க எங்களுடைய குழுல. இது வரைக்கும் புத்தகம் முழுதா முடிச்சவங்க 100% முடிச்சவங்க 2 பேரு. 90% இன்னும் கொஞ்சம் தான் முடிக்க வேண்டியது இருக்கு. 10% பாக்கியா இருக்கிறவங்க 4 பேரு. மித்தவங்க எல்லாமே 40%க்கு மேல முடிச்சிருக்கிறாங்க. எங்களுடைய குழுல சிறப்பான அம்சமா புத்தகம் வாசிக்கிறத ரொம்பவே ஸ்ட்ராங்கா நாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி சிறப்பா செயல்பட்டு வராங்க. எல்லா குழந்தைங்களுமே வாசிக்கிற புத்தகத்தை விமர்சிச்சு தினமுமே எங்களோட குழுவுல பதிவிடுவாங்க. அதுக்கப்புறமா நாங்க இது வரைக்குமே நிறைய மீட்டிங்ஸ் போட்டிருக்கோம். எதுக்காகன்னா, நீங்க எப்படி எழுதணும், எழுதுனதை நீங்க எவ்வளவு சிறப்பா நீங்க தரமான புத்தகத்தை வெளியிடுறதுக்கு எப்படியெல்லாம் எழுதணுமோ அதுக்கான கைடன்ஸ் ஒவ்வொரு மென்டர்ஸ் கிட்ட இருந்தும் என்கிட்ட இருந்தும் அடிக்கடி மீட்டிங் போடுவோம். எல்லா மீட்டிங்குமே எல்லா குழந்தைங்களுமே ஆல் பிரசன்ட் ஆயிடுவாங்க. எல்லாமே டிசிப்ளின் அண்ட் ஒபீடியன்ட் இளம் எழுத்தாளர்கள். மகிழ்ச்சி. ஹலோ மேம். மேம் முடிச்சிட்டீங்கல்ல மேம்? முடிச்சிட்டாங்க. சரிங்க சரி. மகிழ்ச்சி மேம். உண்மையிலே நீங்க சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பூரிப்பா இருந்தது. ரொம்ப ஒரு உத்வேகத்தோட டீச்சருக்கு மேடத்துக்கு தமிழ் வாசிக்க கூட தெரியாது. ஆனா அற்புதமா ஒவ்வொரு பணியும் அற்புதமா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வாசித்தல் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா சொல்லும்போது மிகவும் மெய்சிலிர்த்து போச்சுன்னு தான் சொல்லணும். மிக்க மகிழ்ச்சி மேம். வாழ்த்துக்கள் உங்களுடைய குழு எண் 8க்கு. ஒரு அற்புதமான விஷயம். இதோ அடுத்ததாக இவர்களை தொடர்ந்து குழு எண் 1. இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் சென்னையிலிருந்து பாமா டீச்சர் அவர்கள். அவருடன் சேர்ந்து நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்துல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இளைஞர் பார்த்திபன் அவர்கள். இவங்க 2 பேரும் அற்புதமா இந்த குழுவை வழிநடத்துகிறார்கள். இதோ குழு எண் 1 பற்றி பார்த்திபன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். குழு எண் 1. எங்கள் குழுவில் பயணிக்கும் இளம் படைப்பாளர்கள் மொத்தம் எண்ணிக்கை 22. அதில் பள்ளி மாணவர்கள் 17 பேரும், 3 பேரும், ஆசிரியர்கள் 2 பேரும் உள்ளனர். இவர்கள் வழிகாட்டி ஆசிரியர்கள் 10 பேர் உள்ளனர். அதில் கல்வித்துறை சார்ந்தவர்கள் 6 பேரும், காவல்துறை சார்ந்தவர் ஒருவரும், சார்ந்தவரும், வருவாய்த்துறை சார்ந்தவர் ஒருவரும், செய்யவும், இளம்பெண்களை செம்மையாகவும் தரமான புத்தகம் வெளியிட இதுவரை இணைய வகுப்பு 8 வழி நடத்தப்பட்டுள்ளது. மேலும் இவர்களை ஆரம்பம் முதல் இன்று வரை இருவரும் இணையவழி சந்திப்பு நடத்தப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் எழுதிய புத்தகம் சிறுநாவல் 9, குறுநாவல் 8, கட்டுரை 5 எழுதியுள்ளனர். மகிழ்ச்சிப்பா, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகா எழுத்தினுடைய வகைகளையும் வரிசைப்படுத்தி தெளிவா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுடைய குழு எண் 1க்கு. குழு எண் 6 தயாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குழு எண் 6 நூலகர் பூபதி ஐயா மற்றும் மாணவி லோகஸ்ரீ அவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள். லோகஸ்ரீ, இப்ப உங்களால பேச முடியுதாமா? உங்களுடைய குழு எண் 6 பற்றி அறிமுகம் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். குழு 6ல் பள்ளி மாணவர்கள் 11 பேர், கல்லூரி மாணவர்கள் 5 பேர், ஆசிரியர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் 5 பேர் என மொத்தம் 21 இளம் படைப்பாளர்கள் பயணிக்கின்றனர். எங்கள் குழுவில் 7 வழிகாட்டி ஆசிரியர்கள் உள்ளனர். இதில் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் ஒருவர், பள்ளி ஆசிரியர்கள் 4 பேரும், கவிஞர் ஒருவரும், இராணுவத்தின் முன்னாள் கேப்டன் ஒருவரும் உள்ளனர்.
எங்கள் குழுவில் இதுவரை 10 இணையவழி சந்திப்புகள் நடைபெற்றுள்ளது. இதில் எழுதுகவின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் இளம் படைப்பாளர்களுக்கும் வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும் தகுந்த ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் சிறப்பாக வழங்கி வருகின்றனர். எங்களது குழுவில் இளம் படைப்பாளர்கள் 5 கதை புத்தகங்களையும் 7 சிறுகதை தொகுப்புகளையும் 6 நாவல்களையும் 3 கட்டுரை புத்தகங்களையும் சிறப்பாக எழுதி வருகின்றனர். எங்கள் குழுவில் 60% எழுத்து பணி நிறைவடைந்துள்ளது. தொலைபேசி வாயிலாகவும் புலன குழுவின் மூலமும் ஒருங்கிணைப்பாளர்கள் எங்களது குழுவை ஒருங்கிணைப்பு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிமா, டேட்டாவோட சொல்லியிருக்கீங்க, மிகவும் தெளிவு. இவங்களோட இது கேட்கும்போது இன்னும் ராணுவ அதிகாரி வரைக்குமே கேப்டன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பாரத கரம் அப்படியே விரிவடைந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அற்புதமான விஷயம், வாழ்த்துக்கள்மா. இதோ அடுத்ததாக குழு எண் 7, இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இல்லத்தரசி சுலோச்சனா மேடம் அவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவி சூரியபிரபா. சூரியபிரபா, இப்ப உங்களோட பேச முடியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய குழு எண் 7 பற்றி அறிமுகம் செய்யுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். குழு எண் 7. எங்கள் குழுவில் பயணிக்கும் மொத்த இளம் படைப்பாளர்களின் எண்ணிக்கை 16. இதில் பள்ளி மாணவர்கள் 11 பேர், கல்லூரி மாணவர் ஒருவர், மற்றவர்கள் 4 பேர். வழிகாட்டி ஆசிரியர்களின் மொத்த எண்ணிக்கை 9. அதில் ஆசிரியர் பணி செய்பவர் 7 பேர், மருத்துவராக இருப்பவர் ஒருவர், பொறியாளராக இருப்பவர் ஒருவர். வழிகாட்டி ஆசிரியர்களும் மற்றும் இளம் படைப்பாளர்களுக்குமான ஒரு புலன குழு ஒன்று ஏற்படுத்தியுள்ளோம். இதில் வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும் இளம் படைப்பாளர்களுக்குமான சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படும். எங்கள் குழுவில் உள்ள இளம் படைப்பாளர்களில் கதை 11 பேரும், கட்டுரை 4 பேரும், நாவல் ஒருவரும் எழுதியுள்ளனர். வழிகாட்டி ஆசிரியர்கள் அவர்கள் பணிகளை செவ்வன செய்யவும், இளம் படைப்பாளர்கள் தங்களின் படைப்புகளை மேம்படுத்தவும் தற்போது வரை 7 இணைய வழி சந்திப்புகளை நடத்தியுள்ளோம். 11 பேர் 70% எழுதும் பணியை முடித்துள்ளனர். மீதமுள்ளோர் தொடர்ந்து எழுதுகின்றனர். புலனக்குழு வாயிலாகவும் தொலைபேசி வழியாகவும் மாணவர்களை இன்னும் மேம்படுத்த முயற்சிகளை வருகிறோம். சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்து வருகிறோம். மகிழ்ச்சி. மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள்மா. அற்புதமா 8 குழுக்களுடைய அறிமுகமும் இங்கு நிறைவடைந்திருக்கிறது. எழுதுக 1 பாத்தீங்கன்னா, படிக்கும் நாம், அதாவது படிக்கும் மாணவர்களை ஆகிய நாம் படைக்கும் மாணவர்களாக மாறலாம் அப்படின்னு கூப்பிட்டோம். எழுதுக 2ல பார்த்தோம்னா வாங்க எழுதலாம் அப்படின்னு. ஆனா எழுதுக 3 பார்த்தோம்னா படிக்க அப்புறமா தான் படைக்க. அதனால படிக்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்படின்னு கதை புத்தகம் வாசித்தா கூட நம்முடைய காட்சிப்படுத்துதல் விரிவடையும், கற்பனை திறன் கூடும், கண்கள் கெடாமல் பொழுது போகும், வார்த்தை திறன் அதிகரிக்கும், பொது அறிவு மேம்படும் அப்படின்னு நம்ம லிஸ்டிங் வந்து நிறைய இருக்கு, நம்மளுடைய கல்வியாளர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அதனால படைக்கிறதுக்கு வர்றீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்க படிக்க தகுதியானவர்களாக இருக்கீங்களா அப்படிங்கறதா முக்கியம் அப்படின்னு உண்மையிலேயே அது இன்சிஸ்ட் பண்ணது குழு எண் 8 அறிமுகத்துல விஜயராணி மேம் சொன்னாங்க. உண்மையிலேயே சரியாக இந்த இளம் படைப்பாளர்களுடைய வாசிப்பு அனுபவம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி அந்த மாணவர்களோட உரையாட இதோ வராங்க நம்முடைய விஜயராணி மேம், ஒருங்கிணைப்பாளர்களுள் ஒருவர். வாங்க மேம். மகிழ்ச்சி மேம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஜயராணி பிஜு. நம்மளுடைய எழுதுக ஒவ்வொரு குழந்தையுமே நீங்க என்ன புத்தகம் எழுத போறீங்க அப்படின்னு பண்ணும்போது அவங்களுக்கு வச்ச முதல் கேள்வியே நீங்க என்னென்ன புத்தகம் வாசிச்சிருக்கீங்க, எப்படிப்பட்ட புத்தகம் எல்லாம் வாசிச்சிருக்கீங்க, அதை வச்சுதான் முதல்ல நாங்க ஆரம்பிச்சிருந்தோம். ஏன்னா எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய புத்தகங்களை வாசிச்சிருந்தாதான் அந்த எழுதுற ஸ்டைல் வரும் அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், தரமான புத்தகத்தை வெளியிடணும் இந்த வருடம் அப்படின்றதுல நாங்க ரொம்ப அதனாலயும் பிள்ளைங்க புக்ஸை வாசிச்சா மட்டும்தான் தரம்னால கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு இணங்க எப்படி பிள்ளைங்க படிப்படியா எழுத ஆரம்பிச்சாங்களோ சைமல்டேனியஸ்லி அதுக்கு ஏத்த மாதிரி வாசிக்கிறதுலயும் நாங்க சிறப்பா கொண்டு வந்தோம். இது வரைக்கும் 8 குழு உங்களுக்கு அறிமுகமாயிருப்பாங்க. 8 குழுவும் முழுசாவே இருக்கிற பிள்ளைங்க, அதாவது பள்ளி மாணவர்கள் மட்டுமே இந்த கணக்குல நம்ம எடுத்துக்கிறோம். அதுல பார்க்கும்போது நாங்க சொன்ன மாதிரி சிறப்பா புத்தகத்தை வாசிச்சு அதை விமர்சிச்சு புத்தகமோட ஸ்டைல அடாப்ட் பண்ண குழந்தைங்க மட்டுமே 50%. இத வந்து நாங்க விதின் இப்போ விடுமுறையா தான் நாங்க பயன்படுத்தணும். இந்த 1 மாதத்துல எங்களுக்கு இப்படி ஒரு அருமையான ரிசல்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. இது வந்து பெரிய மகிழ்ச்சி தர விஷயம் எங்களுக்கு. அடுத்ததாக புத்தகம் வாசிக்கிறதுக்கு நாங்க என்னெல்லாம் செஞ்சோம். முதல்ல பிள்ளைங்களை புத்தகம் வாசிங்க அப்படின்னும் போது புத்தகம் எங்க எங்களுக்கு வாங்கணும், என்ன புத்தகம் வாசிக்கணும் அப்படின்ற குழப்பம் இருந்தது. அந்த குழப்பத்தை முதல்ல போக்கிட்டு, ஏன்னா அவங்க கிட்ட கையில எல்லார் வீட்லயுமே புத்தகம் இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட புத்தகம் இருக்கணும்னு சொல்லிட்டு 10 புத்தகங்கள் நாங்க அவங்களுக்கு பரிந்துரை செஞ்சோம். அந்த 10 புத்தகங்களை நீங்க வந்து நூலகத்திலயோ இல்லைன்னா புத்தகம் வாங்கியோ வாசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க கிட்ட. அதுக்கேத்த மாதிரியே
பிள்ளைங்க வாசிங்கன்னு சொன்னோடனே நாங்க பரிந்துரைச்ச 10 புத்தகத்துல இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே வாசிச்சாங்க. அப்படிதான் முதல்ல ஆரம்பிச்சது. சோ நாங்க ஒரு புத்தகத்தை இன்ட்ரோடியூஸ் இந்த மாதிரிப்பட்ட 10 புத்தகங்களை வாசிங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆயிஷா புத்தகம், ரெட் பலூன், கிழவனும் கடலும் கிழவனும் இந்த மாதிரிப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே இருந்தது. இதுல அதிகமா பிள்ளைங்க வாசிச்சது ஆயிஷா புத்தகம், ரெட் பலூன், அதுக்கப்புறமா கிழவனும் கயிர் இந்த மாதிரிப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே நல்லாவே பிள்ளைங்க வாசிச்சு இருக்கிற கருத்தை கதையா சொல்லாம கருத்தா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதுல என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு விமர்சிக்க வச்சோம். அப்ப அந்த ஆளுமையோட புத்தகத்தை அவங்க வாசிச்சுட்டாங்கன்ற ப்ரூஃபும் எங்களுக்கு கிடைச்சது. அடுத்த கட்டமா நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்களுக்கு அதிகமான எழுத்தாளர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு நிறைய பிள்ளைங்க மொத்தமா கிடைச்சது ஐயம்பாளையம் பள்ளிக்கூடத்துல. அதனால ஆன்லைன் மீட்டை தவிர நேர்ல போய் பிள்ளைங்களை ஊக்குவிக்கணும்ன்ற வகையில நாங்க ஒரு 100 கணக்கான புத்தகங்களை ஒரே 1 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு வாசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு புத்தகங்களை எடுத்துட்டு போய் அதை அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி, உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை எடுத்து நம்ம ஒண்ணும் பண்ண போடல, வாசிக்க மட்டும்தான் செய்ய போறோம் அப்படின்னு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அதுலயும் எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. எல்லா குழந்தைங்களும் 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் அதை நீட்டிச்சாங்க. இது ஒண்ணு முடிச்சிடுறோமே, இந்த புத்தகத்தையும் முடிச்சிடுறோமே அப்படின்னு ரொம்ப ஆவலா அந்த குழந்தைங்க வாசிச்ச பின்னு ஒரு குழந்தைய கூப்பிட்டு இதோட கதையை சொல்லுங்கம்மா அப்படின்னு, இன்னொரு குழந்தைகிட்ட இவங்க இதே புத்தகத்தை வாசிச்ச இன்னொரு குழந்தைங்க நீங்க இதற்கு விமர்சனம் கொடுங்கன்னு. அப்போ அவங்க சொன்ன கதைக்கு ஒரு குழந்தை விமர்சனம் கொடுத்தாங்க. இன்னொரு குழந்தைங்க இந்த விமர்சனம் தப்பு இருக்கா சொல்லுங்கன்னா இன்னொருத்தவங்க இன்னொரு வேற விதமா விமர்சனம் கொடுத்தாங்க. சோ நாங்க குழந்தைங்களுக்கு ஒரு கதையை சொல்ற கதையை எப்படி விமர்சிக்கணும் அந்த 2 விஷயத்தையுமே அங்க நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். ஆயிடுச்சு. அவங்க நிறைய புத்தகங்கள்ல அதுக்கப்புறமா நூலகத்துக்கும் போய் வாங்கி அதை படிச்சு செயல்பட ஆரம்பிச்சாங்க. எல்லாம் அதிகமா இருக்குன்னா பக்கத்துல நூலகம் இருக்குன்றதே தெரியாம இருந்தது. எங்களுடைய எழுதுக மூலமா நீங்க புத்தகம் வைக்கணும், அப்ப என்ன பண்ணணும், நீங்க நூலகத்துக்கு போகணும்னு சொன்னதுனால நூலகத்துக்கும் போய் புத்தகங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். புத்தகத்தோடைய பயன்பாடு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ பிள்ளைங்க கிட்ட எழுத்துடைய திறமையும் அதிகமாவே ஆயிருக்கு. ஏன்னா வேர்ட்ஸ் போடணும்னே தெரியாம இருப்பாங்க, சொற்கள் கிடைச்சிருச்சு. சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு புரியுது, நம்ம எழுத்தாளரா எழுதக்கூடாது, நம்ம ஒரு ரீடரா புத்தகத்தை எழுதணும் அப்படின்றது புத்தகம் வாசிப்பு மூலமா உங்க மகிழ்ச்சி எங்களுக்கு புத்தகம் வாசிப்புள்ளால வந்த பிள்ளைங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு, அதுல நான் 3 குழந்தைகளை இங்க நான் அழைக்க போறேன். முதலாவதாக அகல்யா. அகல்யா அகல்யா நீங்க இருக்கிறீங்களா? ஓகே. கார்த்திகா? கார்த்திகா? எஸ் மேம். கார்த்திகா ரொம்ப ஒரு சிறப்பான மாணவி. அவங்க நாங்க சொன்ன நாள் நான் ஒரே ஒரு புத்தகம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். இருந்து இன்னைக்கு வரைக்குமே இன்னைக்கும் அவங்க ஒரு லைப்ரரிக்கு, அண்ணா லைப்ரரிக்கு போய் புத்தகம் வாசிச்சு முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நிறைய புத்தகங்கள் வாசிருக்காங்க. புத்தகங்களுடைய விமர்சனமும் எனக்கு கொடுத்திருக்காங்க. கார்த்திகா, உங்களுக்கான கேள்வி, நீங்க இது வரைக்கும் நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருக்கீங்க. நீங்க புத்தகம் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய கோடை விடுமுறையை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கோடை விடுமுறை உங்களோட லைஃப் ஸ்டைல் புத்தகம் வாசிப்பு மூலமா என்ன மாறிச்சு? நேரத்தை வீணடிக்காம எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிட்டேன் மேம். அப்புறம் கதையை எப்படி ஒரு ஆர்வமுடன் எப்படி படிக்கிறது, கவன சிதறல்லாம் இல்லாம எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் நிறைய வார்த்தைகள் கத்துக்கிட்டேன் மேம். நீங்க படிச்ச புத்தகத்துல நீங்க என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க? ஏதாவது ஒரு புத்தகம், அதை நீங்க விமர்சனமாவும் சொல்லலாம். புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ண ஃபீல் என்னடா? கிழவனும் கடலும் அந்த இதுல அந்த 84 நாட்கள் மீன் கிடைக்கல அப்படின்னாலும் தன்னம்பிக்கையோட மீனவர் 85வது நாளும் கடலுக்கு போயிட்டு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட மீன் பிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேம். சிறப்பு கார்த்திகா. ஃபஹீம் நீங்க இருக்கீங்களா? மகிழ்ச்சிமா. ஃபஹீம்? இருக்கிறேன் அம்மா. மகிழ்ச்சி. ஃபஹீம்,
நீங்க புத்தகம் வாசிக்கிறதுல இது வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் வாசிச்சிருப்பீங்க? ஃபஹீம்? 4 புத்தகம் வாசிச்சிருக்கேம்மா. 4 புத்தகம் வாசிச்சு நீங்க எழுதுகைக்கு வந்ததுக்கு அப்புறம் வாசிக்க தொடங்குனீங்களா? ஆமாம்மா. நீங்க எழுதுகைக்கு வந்ததுக்கு அப்புறம் வாசிக்க தொடங்குனதுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? நான் முன்பெல்லாம் டிவி, செல்போன் மற்றும் கிரிக்கெட் விளையாடி என் நேரத்தை செலவு செய்தேன். ஆனால் இப்போது சிறுகதை எழுத ஆரம்பித்த பிறகு நிறைய புத்தகங்கள் வாசிக்க வேண்டியிருந்தது. அதனால் நான் லைப்ரரிக்கு சென்று நிறைய புத்தகங்களும் வாசித்தேன். அது மட்டும் இல்லாமல் நேரம் ரொம்ப குறைவாக இருப்பது போல் தோன்றியது. சிறுகதை எழுதுவது சுலபம் என்று எண்ணினேன். ஆனால் அதற்கு நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டி இருந்தது. இது சற்று கடினமாக இருந்தாலும் நான் அதை எடுத்துக்கொண்டேன். எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. அகல்யா? அகல்யாவை பத்தி ரொம்ப சிறப்பான விஷயம் சொல்றது என்னன்னா, அகல்யாவோட அம்மா ஒரு செங்கசூளையில வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஐயம்பாளையம்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு புத்தகம் வாசிக்கணும். அப்ப புத்தகம் எங்க போய் எடுக்கணும்னா நூலகத்துல போய் எடுக்கணும். அப்போ அவங்க அம்மா எப்பெல்லாம் டவுன் பக்கம் வராங்களோ அப்பெல்லாம் அவளுக்காக நூலகத்துக்கு போய் புத்தகம் எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. அந்த புத்தகத்தை அவ வாசிச்சுட்டு திரும்ப அந்த புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு திரும்ப இன்னொரு புத்தகத்தை எடுத்துப்பாங்க. சோ இந்த மாதத்துக்குள்ளால இந்த மாதிரி அவங்க செயல்பட ஆரம்பிச்சு அவ 4 புத்தகங்களை முடிச்சிருக்கிறா. அதுதான் ஒரு சிறந்த விஷயம் அகல்யாவை பொறுத்தவரையில. அகல்யா ரொம்ப சின்ன பிள்ளைதான், 7ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. ஆனா நம்ம புத்தகம் வாசிச்சாதான் நம்மளால தரமா எழுத முடியும். முதல்ல புத்தகம் வாசிக்கலாம், வாசிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே எழுதுறதுக்கான திறமை வரும்னாங்க. அத வந்து ப்ரூவ் பண்ணது அகல்யா தான். அதுக்கப்புறம் தன்னை பத்தியே அழகா மற்றவங்க எல்லாம் மியூட் பண்ணிடுங்கம்மா. டீச்சர் மேடம் மட்டும் பேசட்டும். சொல்லுங்க டீச்சர். அகல்யா இருக்காங்க, அன்மியூட் பண்ணிட்டீங்க, பேசுங்க. மிஸ் கேக்குது அகல்யா, பேசுங்க. மிஸ் கேக்குது மிஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ் கேக்கல. நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, எங்களுக்கு கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அகல்யா. நான் 6ஆம் வகுப்பு முடித்து 7ஆம் வகுப்பு செல்கிறேன். நான் பயணிக்கும் பள்ளியின் பெயர் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி ஐயம்பாளையம். என்னுடைய வழிகாட்டி ஆசிரியர் திருமதி பெமிலா விக்டோரியா. நான் 4 சிறுகதைகள் படித்தேன். அதில் ஒரு கதையின் பெயர் கடலும் கிழவனும், 2வது கதையின் பெயர் ஈசாப் நீதி கதைகள் 2ஆம் பாகம். அதை எழுதியவர் ஜீவன் பிரசாத். 3வது கதையின் பெயர் சிறுவர் நாடோடி கதைகள். அதை எழுதியவர் பெயர் அனிதா அம்மா. சிறப்பு அகல்யா, சிறப்பு. தேங்க்யூ மிஸ். உங்களுக்கு புத்தகம் வாசிக்கணும்ன்றது உங்களுக்கு யார் அறிவுரை கொடுத்தாங்க? என்னுடைய வழிகாட்டி ஆசிரியர் கூறினார் மிஸ். நீங்க உடனே என்னமா செயல்பாடுக்குள்ள போனீங்க? மிஸ் நான் உடனே எங்க அம்மா நூலகத்துக்கு போய் சென்று எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லணுமே என்னை கூட்டிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்தாங்க மிஸ். இப்ப நீங்க புத்தகம் வாசிச்சதுக்கு அப்புறமா நீங்க அதோட பயனை நீங்க என்னமா ஃபீல் பண்றீங்க? மிஸ் அந்த கதையை எனக்கு படிச்சோன்னுமே அந்த இதுல இருக்க கதையில புரிஞ்சு கொண்டு அதே மாதிரி நானும் கதை எழுதணும்னு புரிஞ்சுக்கிட்டு நானும் அந்த மாதிரி சிறு சிறு கதைகளா எழுதினேன் மிஸ். சிறப்பு அகல்யா, வாழ்த்துக்கள். இங்க நிறைய குழந்தைகள் இருக்கீங்க. எல்லார்கிட்டயுமே எங்களுக்கு பேச முடியாதனால நாங்க செலக்டிவா 3 குழந்தைகள் எடுத்தோம். ஆனா ஓவராலா சொன்ன மாதிரி 60% குழந்தைகள் எல்லாமே வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த எழுதுக 3ஆம் அணியோட மிகப்பெரிய வெற்றி வாசிப்பும் சேர்ந்து எழுதுறது மட்டும் இல்லாம வாசிப்பும் சிறந்து ஓங்கி இருப்பது மட்டுமே.
மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மேம். மேம் விஜயராணி மேம்க்கு வாழ்த்துக்கள். பங்கேற்ற குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். உண்மையிலேயே அவங்க பேசுறது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்கிட்ட 100 இளைஞர்களை கொடுங்க, நான் இந்த இந்தியாவே நாட்டையே மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு விவேகானந்தர். ஆனா அந்த 100 இளைஞர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதும், நம்ம யாரெல்லாம் கை தூக்கி விடணும்னு ஒவ்வொரு இளைஞனும் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அங்க முக்கியமான விஷயம். ஒரு அற்புதமான விஷயத்த வந்துட்டு சாதாரணமா செஞ்சுட்டு இருக்கோம். என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு ஏதோ ஒரு சரியான விஷயம் தான் செஞ்சுட்டு இருக்கோம் இருந்தாலும், இந்த பிள்ளைகள் வாயிலாக அதை கேட்கும்போது உண்மையிலேயே சரியான விஷயங்களை தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு லீவ் விட்டா மால்ஸ்க்கு போலாமா, பீச்சுக்கு போலாமா, தியேட்டருக்கு போலாமா, பணம் படைத்தவர்கள் கூட ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போலாமா, மொபைல் பார்த்துட்டு இருக்கலாமா, டிக்டாக் பண்ணலாமா, இது மாதிரியான விஷயங்கள் தான். அதையும் மிஞ்சி போனா பேரண்ட்ஸோட உட்கார்ந்துட்டு டிவி சீரியல்ஸ். ஆனா இது எல்லாம் மாறி நூலகம்னு ஒண்ணு இருக்குன்னு அந்த பக்கம் பணம் இதை வித்தியாசப்படுத்தல. உண்மையிலேயே வாய்ப்பு இது மாதிரி எல்லாம் இருக்குன்னு எடுத்து காட்டுறதுக்கு சில பேர் வேணும். அந்த வழிகாட்டிகளாய் கைகாட்டிகளாய் இருக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் தான் இந்த எழுதுகை இயக்கம். உண்மையிலே மிகவும் சந்தோஷமா இருக்கு, உளமாற சொல்கிறேன். இந்த குழந்தைகள் பேசுறதை கேட்கும்போது அந்த நூலகங்களுக்கு நான் போய் படிக்கிறேன், அம்மா கிட்ட புத்தகம் வாங்கி மொபைல்ல உட்கார்ந்து படிச்சா கூட கண்ணு கெட்டு போகும், ஆனா கை பிரதிகளா வாங்கி படிங்க அப்படிங்கிறத ஊக்குவிச்ச அந்த நெகிழ்ச்சியான தருணம் இதோ. இந்த மாணவர்கள் படிச்சாங்க இல்லையா, அவங்களுடைய எழுத்து அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றதுக்கு வராரு. நம்முடைய எழுதுகவனுடைய சுவாசமாக நம்முடைய மதிப்பிற்குரிய சுகுமாரன் ஐயா அவர்கள் இருந்தாலும், இதனுடைய மூளையாக இருந்து இயங்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய சகோதரர் திரு கிள்ளிவளவன் ஐயா. ஐயா வாங்க, இளம் படைப்பாளர்களுடைய எழுத்து அனுபவம் பற்றி இப்ப நம்மளுடைய கிள்ளிவளவன் ஐயா பங்கேற்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த எழுத்து அனுபவத்துக்கு கைகோர்த்து செல்லக்கூடிய வழிகாட்டி ஆசிரியர்களுடைய வழிகாட்டு அனுபவம், இந்த 2 செஷனும் இப்ப திரு கிள்ளிவளவன் ஐயா கையில விடுறேன். வணக்கம் டீச்சர். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்வு ஆரம்பத்துல இருந்து நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமாவும் உண்மையிலேயே ஒரு அர்த்தமுள்ள மீட்டிங்காகவும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாணவர்கள் எல்லாருமே இப்போ எப்படி புத்தகங்களை வாசிக்கிறாங்க, அந்த புத்தகங்களை தொட்ட அந்த அனுபவத்திலிருந்து தொடங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி எழுதிக்கிட்டு இருக்காங்க, இந்த விஷயம் குழு வாரியாகவும் சொன்னாங்க, அங்க நம்ம கவனிச்சிருக்கோம். இருந்தாலும் இவங்களோட அனுபவத்தை நம்ம இவங்க கிட்டே கேட்கும்போது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குழு எண் 1ல இருந்து யுகாஷினி, இவங்க கிட்ட முதல்ல நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். யுகாஷினி இருக்கீங்களாம்மா? உங்களால பேச முடியுமா? ஐயா இருக்கேங்க ஐயா. வணக்கம். வணக்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்துங்க. ஓகேங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யுகாஷினி. நான் 12ஆம் வகுப்பு அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஏக்னாம்பேட்டையில் பயின்று வருகிறேன். எனது வழிகாட்டி ஆசிரியர் வினோதினி அம்மா அவர்கள். சரிம்மா சரிம்மா இருக்கட்டும். நீங்க என்னம்மா எழுதிட்டு இருக்கீங்க, என்ன புக்கு எழுதுறீங்க? உங்க புத்தகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், சுருக்கமா சொல்லுங்கம்மா. நேரம் குறைவா இருக்கு, விரைவா சொல்லணும். என்னுடைய புத்தகம் ஒரு கட்டுரை வடிவிலான புத்தகம். நான் தெருக்கூத்து கலையை பற்றி எழுதிட்டு இருக்கேன். தெருக்கூத்து கலைஞர்களை புரியுது. தெருக்கூத்து பத்தி எழுதுறீங்க. தெருக்கூத்துனா இந்த கிராமத்துல கோவில் திருவிழாவில் அங்கெல்லாம் ஆடுவாங்களே, அந்த கலைஞர்களாமா? ஆமாங்க ஐயா. சரி. இப்போ இந்த புத்தகத்தை எழுதுனா நீங்க நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணுமே, நிறைய தகவல்கள் தேவைப்பட்டிருக்கும். நீங்க வீட்டுல உட்காந்து எழுதிருக்க மாட்டீங்க. அப்போ அவங்க எல்லாம் போய் பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும், இப்படி நிறைய விஷயங்கள் வேலைகளா இருந்திருக்கணும். இதெல்லாம் பண்ணீங்களா நீங்க? பண்ணீங்க ஐயா. போயிட்டு யார பாத்தீங்க? புஞ்சை அரசந்தாங்கல்ல ராஜகோபால் ஐயா அவர் குருகுல பள்ளி வச்சிருக்காங்க. அவங்கள போய் பார்த்து நான் ஒரு நேர்காணல் எடுத்தேன். மீதி 8 நேர்காணல்கள் இணைய வழியில நான் அவங்க கிட்ட பேசினேங்க. ஏன்னா பாதி பேர் திருவண்ணாமலை, சேலம் அப்படி தெருக்கூத்து கலைஞருடைய கான்டாக்ட் கிடைச்சதுனால என்னால அங்க போக முடியலங்க ஐயா. ஒருத்தர்கிட்ட மட்டும் போய் நான் நேர்காணல் எடுத்தேங்க ஐயா. போதும். சுருக்கமா சொல்லணும். நல்ல விஷயம், நல்ல பேட்டி எல்லாம் எடுத்திருக்கீங்க, நேர்ல போய் பார்த்திருக்கீங்க. இவ்வளவு நீங்க புத்தகம் படிக்கிற பழக்கம் இருந்தது உங்களுக்கு? என்ன படிச்சிருக்கீங்க? நான் 5 புத்தகங்கள் படிச்சிருக்கேங்க ஐயா. கி ராஜநாராயணன் ஐயாவுடைய நண்பர்களோடு நான் அப்படின்ற ஒரு நாவல் படிச்சிருக்கேங்க ஐயா. அப்புறம் நாரா பண்டரிநாதன் ஐயாவுடைய தமிழரின் முழுமையான வரலாறு அந்த புத்தகம் படிச்சிருக்கேங்க ஐயா. நீங்க சொல்ற அந்த தைரியத்திலிருந்து தெரியுது நீங்க எந்த அளவுக்கு ஆழமா படிச்சிருக்கீங்கன்னு. வாழ்த்துக்கள். நல்லா வாசிக்கிறீங்க, நல்லா எழுதிட்டு இருக்கீங்க. உங்க புத்தகம் கேள்விப்பட்டேன், முடிகிற தருவாயில இருக்கு. ஒரு ஆராய்ச்சி கட்டுரை அந்த தரத்துல நீங்க இந்த தெருக்கூத்து கலைஞர்களை பத்தி நல்லா எழுதிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க உங்க வழிகாட்டி ஒருங்கிணைப்பாளர்கள்லாம். இந்த விஷயத்த நீங்க சேகரிக்கிறீங்க, பேட்டி எடுக்கிறீங்க.
அதை வந்து நீங்க வீட்டுல உட்கார்ந்து தொகுத்து எழுதும்போது, அதாவது உங்க மொழி நடையில உங்க புத்தகத்தை நீங்க எழுதும்போது அவங்களோட அந்த துயரங்கள் கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, அந்த தெருக்கூத்து கலைஞர்கள், அதை வந்து நீங்க ஃபீல் பண்ணி எழுதுறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு? அவங்களோட கஷ்டங்கள் எழுதும்போது உங்களுக்கு கண் கலங்குதா? ஆமாங்கய்யா. அவங்க வந்து ராத்திரி 8 மணிக்கு சிவாஷினி கேக்குதா? ஐயா நீங்க பேசுனது எனக்கு கேட்கல. அவங்க வந்து இரவு ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 10 மணிக்கு முடிக்கிறதுனா அவங்களுக்கு தூங்குறதுக்கான வாய்ப்பு 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு கிடைக்குதுங்க ஐயா. அப்புறம் கண்டினியூஸா பண்றதுனால அவங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருது. அதை சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கஷ்டங்களை சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதை நீங்க வந்து எழுதும் போது உங்க மனசு உங்களோட அந்த ஃபீலிங் எப்படி இருந்தோமோ அதை தான் நான் கேட்டேன். அந்த நேரத்துல உங்களால வந்து ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு அழுதுங்க அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா? இருக்குங்க ஐயா. நீங்க எழுதும்போது கண் கலங்கி இருக்கீங்க அவங்கள பத்தி எழுதும்போது. உங்க வீட்டுல அம்மா சரி சரி, உங்க வீட்டுல அம்மா எதுவும் கேட்கலையா? உங்க வீட்டுல அம்மா எதுவும் சொல்லலையாம்மா, இந்த பொண்ணு புத்தகம் எழுதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்களா ஏதாவது? இல்லங்க ஐயா. சொல்லல. சரி 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 சரிம்மா, வாழ்த்துக்கள். நல்ல விஷயம், நல்லா எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இந்த புத்தகம் வந்து சிறப்பா வரணும். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த மாணவர் சஞ்சிதா இருக்கீங்களாம்மா? சஞ்சிதா வாங்க. வணக்கம் ஐயா. எந்த ஸ்கூல், உங்க பேர் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஞ்சிதா கிருஷ்ணன். நான் 8ஆம் வகுப்பு மகரிஷி பன்னாட்டு உறைவிட பள்ளி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயில்கிறேன் ஐயா. என்னம்மா நீங்களும் ஒரு புத்தகம் எழுதுறீங்களாமே, என்ன புத்தகம் எழுதுறீங்க? நான் வந்து உறவினருக்கு கடிதம் அப்படின்ற புத்தகத்தை எழுதுகிறேன் ஐயா. என்னம்மா உறவினருக்கு கடிதம், வித்தியாசமா இருக்கு தலைப்பு. அப்படின்னா என்ன உறவினருக்கு கடிதம்? நீங்க புத்தகம் எழுதுறீங்கன்னு நினைச்சா நீங்க ஏதோ கடிதம் எழுதுறீங்க. ஆமா ஐயா, உறவினருக்கு கடிதம் அப்படின்ற புத்தகம் எதை பத்தினா, நம்ம வந்து நம்மளோட உறவினர்களுடன் ஒரு நல்ல நம்ம அவங்க கிட்ட பேசினது, அவங்களோட உணர்வுகள், அது எல்லாத்தையும் நம்ம சொல்றது தான் ஐயா. உதாரணமா நீங்க யாருக்காவது அந்த மாதிரி எழுதிருப்பீங்களா உங்க உறவினருக்கு? அதுல ஒருத்தரை பத்தி என்ன எழுதிருக்கீங்க? ஏதாவது ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்லுங்களேன். யாருக்கு எழுதிருக்கீங்க இது வரைக்கும்? நான் வந்து என்னோட பாட்டி, தாத்தா, அத்தை அவர்களுக்கெல்லாம் எழுதியிருக்கேன் ஐயா. அதுலயும் எனக்கு நான் எழுதுனதுலயே பிடிச்சது வந்து என்னோட பாட்டிக்கு எழுதுனது. அதுல வந்து நான் அவங்க என்னிடம் என் கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ண டைம், அதுக்கப்புறமா அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், அவங்க அந்த காலத்து அவங்களோட நினைவுகள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. அத பத்திலாம் நான் சொல்லியிருக்கேன் ஐயா அதுல. சிறப்புமா, மகிழ்ச்சி. புத்தகம் எழுதுறது பெரிய ஒரு முடியாத காரியம். பெரியவங்க எழுதுவாங்க, நம்ம மாணவர்கள்லாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில இல்லாம கடிதம் வடிவிலையும் ஒரு புத்தகத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு எழுத காமிப்பு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த வகையில தான் இவங்க வந்து உறவுகளுக்கு கடிதம் அந்த ஒரு விஷயத்த எழுதுறாங்க. அதாவது நம்மளோட உறவினர்கள் தாத்தா பாட்டிலிருந்து ஆரம்பிச்சு அத்தை சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி 25 நபர்களை நம்ம பட்டியலிட்டு அந்த 25 பேருக்கும் நாம ஒரு கடிதம் எழுதுறோம். அந்த கடிதம் முதல்ல அவங்கள நம்ம எப்ப சந்திச்சோம், அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்ட நல்ல படிப்பினை, அவங்கள வந்து நம்ம பாராட்ட நினைச்ச தருணம், இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்க நல்ல நல்ல பண்புகள், அவங்க உறவுகளுக்காக கொடுக்குற முக்கியத்துவம், அவங்க வந்து மற்ற உறவினர்களை வந்து எப்படி அரவணைக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தொகுத்து அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறோம். அந்த கடிதம் தான் இந்த உறவுகளுக்கு கடிதம். அந்த மாதிரி 25 பேருக்கு எழுதுற அந்த கடிதங்களோட தொகுப்பு தான் இந்த புத்தகம். அதை தான் இந்த மாணவி எழுதிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களோட உறவினர்கள் மத்தியில ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ரொம்ப அருமையா கொடுத்துட்டு இருக்கு. ஒரு நல்ல விஷயம். வாழ்த்துக்கள் சண்டிதா. அடுத்தது மீனா ஃபரியா. மீனா ஃபரியா இருக்கீங்களாமா? மீனா ஃபரியா வாங்க. சொல்லுங்கம்மா, உங்களை அறிமுகம் சொல்லுங்க. மாணவர்கள் எல்லாரும் கொஞ்சம் விரைவா பேசணும். வணக்கம் ஐயா, என் பெயர் மீனா ஃபரியா. நான் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். ஸ்ரீ வெங்கடேஸ்வர மெட்ரி மேல்நிலை பள்ளியில் வருகிறேன். ஓகே ஓகே. மீனா, இப்போ வந்து நீங்க
ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கீங்க. அதுல வந்து சின்ன சின்ன தலைப்புகள்ல வந்து ஒரு கதை மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க. அதுல வந்து நன்றியுள்ள பூனைன்னு ஒரு கதை பார்த்தோம். வித்தியாசமா இருக்கு. என்னம்மா அது? ஐயா அது வந்து என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம் ஐயா. நன்றியுள்ள பூனைன்னு நான் ஒரு பூனையை வளர்த்துட்டு இருந்தேன் ஐயா. அந்த பூனை வந்து என் கூடயே தான் ஐயா இருக்கும். அது 3 குட்டிகள் போட்டது ஐயா. ஒரு நாள் வந்து நான் கடைக்கு போலான்னு வெளியே போனேன் ஐயா. அந்த பூனையும் என் கூடயே தான் ஐயா வரும். அப்பொழுது ஒரு நாய் என்னை துரத்தி கொண்டே வந்திருந்தது ஐயா. அந்த பூனை மீனா மீனா, இப்போ நான் வந்து உங்களோட கிளாஸ்மேட் நினைச்சீங்க. இங்க பேசுற மாணவர்கள் எல்லாருமே இயல்பா பேசணும். ஒரு தூய தமிழ்ல பேச முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து இயல்பா இருக்காது. சாதாரணமா விரைவா வேகமா பேசுங்க. ஓகே ஐயா. ஒரு நாள் வந்து ஒரு நாய் என்னை துரத்திக்கிட்டே வந்தது ஐயா. அந்த பூனையும் நீங்க ஒரு நிமிஷம், வார்த்தைக்கு ஐயாவை கூப்பிடாதீங்கம்மா. நீங்க சொல்ல வந்து சுருக்கமா சொல்லி முடிங்க பார்க்கலாம். ஓகே ஐயா. அந்த நாய்கிட்ட இருந்து அதோட உயிரை பணைய வச்சு என் உயிரை காப்பாச்சு ஐயா. நல்லது. இப்ப அந்த பூனை எப்படி இருக்கு? அது உயிரோட இல்ல ஐயா, இறந்து போயிடுச்சு. அந்த உங்களுக்காக அந்த நாயோட சண்டை போட்டு அந்த பூனை வந்து உயிரை தியாகம் பண்ணிருக்கு அப்போ. ஆமா ஐயா. சிறப்பு. ஒரு மாணவியா இருந்தாலும் மற்ற உயிர்கள்கிட்ட வந்து நீங்க எந்த அளவுக்கு அன்பா இருக்கீங்க. அது இல்லாம அந்த பூனை மனித இனமா இல்லைனாலும் மனிதர்கள் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கு, அதை ஒரு சிறு வயசுலயே வந்து நீங்க எந்த அளவுக்கு இந்த சம்பவங்களை உள்வாங்கி அந்த பூனைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறீங்க, அந்த பூனைக்கு வந்து எந்த அளவுக்கு மரியாதை செலுத்துறீங்கன்னு இந்த எழுத்து புத்தகம் ஒரு சாட்சியாவே இருக்கும் வருங்காலத்துல. வாழ்த்துக்கள் மீனா. நன்றி ஐயா. மாணவி பாரதி இருக்கீங்களாம்மா? வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட அறிமுகம் சுருக்குமா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வந்து பாரதி. நான் தமிழ் முதலாம் ஆண்டு முடித்திருக்கிறேன். SSKV பள்ளியில் பயில்கிறேன் ஐயா. சரிம்மா, நீங்க எதை பத்தி எழுதுறீங்க? நான் வந்து ஆசிரியர்கள் பத்திய புக் வந்து கட்டுரை வடிவுல எழுதிட்டு இருக்கேன் ஐயா. அதாவது உங்க ஆசிரியர்களோட சிறப்புகளை நீங்க எழுதுறீங்க, அப்படித்தானே? ஆமாம் ஐயா. அவங்க கிட்ட இருக்க குணநலன், நான் கத்துக்கிட்ட குணநலனை பத்தி நான் எழுதுறேன் ஐயா. சரி, உங்க ஆசிரியர் நீங்க கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல பழக்கம் கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியா எடுத்தா நம்மளால வெற்றி கண்டிப்பா அடைய முடியும் அப்படின்ற ஒரு குணநலனை நான் கத்துக்கிட்டேன் ஐயா. எந்த ஆசிரியர்மா? அந்த ஆசிரியர் பேர் என்ன? வழிகாட்டி ஆசிரியர் இருக்காங்க ஐயா. என்னோட வழிகாட்டி ஆசிரியர், அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் ஐயா இந்த எழுதுக புத்தகம் மூலமா. ஓ, வழிகாட்டி ஆசிரியர் தான் இதையும் கத்துக்கிட்டீங்களா? உங்க பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் அந்த மாதிரி யாரும் இல்லையா? கிட்ட இருந்து தன்னம்பிக்கை, அப்புறம் சரி, மகிழ்ச்சி. அந்த மாதிரி சரி, ஆளுமை, அந்த மாதிரி ஒரு சில குணநலங்கள் வந்து நான் கத்துக்கிட்டேன் ஐயா. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எழுதுறீங்க, இப்போ இது வரைக்கும் பேசுனவங்க எல்லாருமே பள்ளி மாணவர்கள். நீங்க ஒரு கல்லூரி மாணவிங்கிறதுனால இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எழுதும்போது உங்க எழுத்து நடை வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். உங்க எழுத்து நடையில சுவாரஸ்யங்களை வந்து நீங்க எப்படி சேர்க்குறீங்க? சாதாரணமா எழுத்து வேற, இப்போ நிறைய புத்தகங்கள் நீங்க படிச்சிருக்கீங்க, அப்போ அதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உங்க புத்தகத்துல உங்க எழுத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்கா? புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறப்ப முதல்ல ஒரு தேர்வுக்கு எழுதுற மாதிரி தான் எழுதுனேன். அது எனக்கே படிச்சு பாக்குறப்பதான் புரிஞ்சுது. அடுத்து வழிகாட்டி ஆசிரியர்கள் மூலமா இன்னும் இந்த எழுத்தை எப்படி மேம்படுத்தலாம், ஒரு புத்தகம் படிச்சு பார்த்து அந்த கட்டுரை வடிவுல எப்படி இருக்கு, அப்ப நம்ம எப்படி எழுதணும்ன்றத நான் இந்த எழுதுக இயக்கம் மூலமா தான் கத்துக்கிட்டேன். சரி, இன்னொன்னு நீங்க நான் சொல்ல வரது முழுமையா புரிஞ்சுக்க நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சுவாரஸ்யம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம நிறைய பேர் இப்போ வந்து புத்தகம் படிக்கிறதுலயே ஆர்வம் இல்லாம இருப்பாங்க. எடுத்தா தூக்கம் வருதுன்னுவாங்க, படிக்கிறதுக்கு முடியலன்னுவாங்க, உட்கார முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ வாசிப்பே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சம்பவமா இல்ல ஒரு விஷயமா பாக்குறாங்க இல்லைங்களா? அப்ப அந்த புத்தகம் வந்து அவங்கள அப்படி கஷ்டமா இல்லாம அவங்கள வந்து பிடிச்சி இழுக்கணும், படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டணும். அந்த மாதிரி சில மொழி நடை அது இருக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ உதாரணத்துக்கு இப்ப மணி என்ன ஆகுது சொல்லுங்க? புரியல ஐயா, கேட்கல ஐயா சரியா. இப்ப மணி என்ன ஆகுது சொல்லுங்க? 8:25 ஐயா. 8:25 ஆகுது. உங்களோட அந்த புத்தகத்துல உங்க மொழி நடையில எழுதும்போது ஒரு நண்பர்களோட உரையாடல், ஆசிரியர்களோட உரையாடல் அப்படி வரும்போது இப்போ 8:25 அவங்க பேசும்போது நேரத்தை கேட்கறாங்க. நீங்க அந்த 8:25 எழுதுனீங்கன்னா அது ஒரு சாதாரண மொழி நடை. அதுவே வந்து வித்தியாசம். இப்போ மணி என்னன்னு கேட்கும்போது இப்போ
8 கிலோ 25 கிராம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல படிக்கிறவங்க வந்து ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. இந்த பதில் வந்து வேற இருந்தாலும் அந்த பொருள் வந்து உணர்த்துது இல்லையா? இதுதான் வந்து சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்கான சில வழிமுறைகள். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க எடுத்து கையாளணும். அதை கத்துக்குங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க புத்தகம் படிச்சிருக்கீங்களாமா? எத்தனை புத்தகங்கள் வாசிச்சிருக்கீங்க? நாவல் ஒரு ராஜம் கிருஷ்ணன் அம்மா எழுதிய குறிஞ்சித்தேன் நாவல் வாசிச்சிருக்கேன் ஐயா. மனவழகன் ஐயா எழுதிய மேலாண்மை சிந்தனை அப்படின்ற ஒரு புத்தகம் வாசிச்சிருக்கேன் ஐயா. சரி சிறுகதைகள் வந்து வாசிச்சிருக்கேன் ஐயா. சரி. இப்போ நீங்க நாவல், சிறுகதை இதெல்லாம் வாசிச்சிருக்கீங்க. இந்த எத்தனை புத்தகங்கள் இது வரைக்கும் நீங்க வாசிச்சிருக்கீங்களோ, அப்போ அந்த நேரத்துல உங்க கையில ஒரு நோட்டு பேனா இருந்ததா? நோட்டு புத்தகம், ஒரு பேனா இருந்ததா? குறிப்பெடுக்கிற பழக்கம் இருந்ததா? இல்லை ஐயா, நான் குறிப்புகள் எதுவும் எடுக்கல ஐயா. சரிம்மா. வாசிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வாசிக்கிற நேரத்துல அதை குறிப்பெடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இந்த பழக்கத்தையும் நீங்க இன்னில இருந்து கவனத்துல வச்சுக்கணும். கண்டிப்பா ஐயா. இதுக்கப்புறம் நான் வாசிக்கும் சரி. பொழுது குறிப்பு ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மோகன பிரியா இருக்கீங்களா? அடுத்தது வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்களை அறிமுகப்படுத்தீங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோகன் ஐயா. என் வழிகாட்டி ஆசிரியர் பெயர் திரு தாய்மானவன் ஐயா அவர்கள். நான் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஏகனாம்பேட்டையில் 12ஆம் வகுப்பு முடித்திருக்கிறேன். என்னம்மா நீங்க உங்களோட புத்தகத்தை நாங்க கேட்டோம். அது தலைப்பே வித்தியாசமா இருக்கு. பழைய வீடு என்ன அது? ஆமாங்க ஐயா, நான் எழுதுற புத்தகத்தின் பேர் பழைய வீடு. பழைய வீடுனா என்னோட பழைய வீட்டோட உண்மையான கதைகளை மட்டுமே அதுல எழுதியிருக்கேன் ஐயா. சிறப்பு. நம்ம பிறந்து வளர்ந்த அந்த ஒரு பசுமையான நினைவுகள் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதனால அதை எழுதுறீங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த பழைய வீட்டை பத்தி எழுதும் போது அந்த எழுத்துல வந்து ஒரு வட்டார வழக்கு அது ரொம்ப முக்கியம். மண் சார்ந்து எழுத வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகள் அந்த விஷயங்களை கையாண்டிருக்கீங்களாம்மா? இல்ல ஐயா, வட்டார வழக்கு அப்படின்னு எங்க ஊர்ல எதுவுமே இருந்தது இல்ல. நார்மலான தமிழ் தான் ஐயா. அதனால நான் என் புத்தகத்துல வட்டார வழக்கு அப்படின்னு சேர்த்தது இல்ல ஐயா. சரிம்மா. காஞ்சிபுரத்துக்கும் சிறப்புகள் இருக்குமா? தமிழ்நாட்டுல எல்லா ஊருமே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு பகுதியில சில வட்டார வழக்குகள் இருக்கு, மொழி நடை இருக்கு, கலாச்சாரமும் மாறுபடும். அதனால நீங்க வந்து இன்னும் முழுமையா வந்து நம்மளோட கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஊர்ல வந்து சோறுன்னு சொல்றோம். சோறுக்கு நம்ம என்ன ஊத்தி சாப்பிடுறோம்? ஏமா சாதம் இருக்கு இல்லைங்களா? சாத குழம்பு. அதே தேனில வந்து சாறுன்னு சொல்லுவாங்க. ஊருக்கு ஊரு வேறுபடும் இல்லைங்களா? அப்போ இது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். தெரிஞ்சுக்கங்க. வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. மாணவர்கள் இப்போ சிலர் வந்து அவங்களோட அந்த எழுத்து அனுபவத்தை வந்து சுருக்கமா பகிர்ந்துக்கிட்டாங்க. இருந்தாலும் வந்து நேரம் குறைவா இருக்கிறதுனால மற்ற மாணவர்களுக்கு வந்து அடுத்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இங்க இன்னும் யாராவது பேசணும் அப்படின்னு விரும்பினா ஒரு மாணவர் வந்து நீங்க கையை உயர்த்தலாம். இளம் படைப்பாளர்கள்ல ஒருத்தர். ஹலோ ஐயா. யாருமா? உங்க பெயர் சொல்லுங்க. காமாட்சி. உங்களை அறிமுகப்படுத்திங்க. காமாட்சி நீங்க பேசலாம். என் பேர் காமாட்சி. நான் சென்னை மிடில் ஸ்கூல் செட்டியாரகரம் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வரேன் சார். நான் வந்து சிகரத்தை தொடர்ந்து ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன் சார். ஓ, வெரி குட். உங்க பேரு காமாட்சி தானமா? என்ன சொன்னீங்க? காமாட்சி தான் சார். காமாட்சி. சரிங்க காமாட்சி. இப்போ உங்களுக்கு வந்து எந்தெந்த சமூக வலைத்தளத்துல அக்கௌண்ட் இருக்கு? அதாவது எந்தெந்த சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எத்தனை சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் இருக்கு? என்னோடது இல்ல சார், அம்மா தான் சார் இருக்கு. நான் வந்து கூகுள் மெயில் மட்டும் தான் சார் என்னோட இருக்கு. ஓ, வெரி குட். சரி, வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க அந்த விஷயத்தெல்லாம் வந்து தொடரல. அது வரைக்கும் சிறப்பான விஷயம் தான். அம்மா கிட்ட இருந்தாலும் நீங்க வந்து அளவோட பயன்படுத்தி புத்தக வாசிப்புல அதிக கவனம் செலுத்தணும். ஓகே சார். நான் வந்து சரி, வீக்லி 3 புக் வாசிப்பேன் சார். ஓ, இப்போ போன வாரம் வாசிச்ச 3 புத்தகங்கள் என்ன பேர் சொல்லுங்க.
மலைப்பூ திருகுரு அர்லைன் சார். மலைப்பு யார் எழுதியிருக்காங்கம்மா? வில்லியன் சார். விழியன் எழுதியிருக்காரு. வெரி குட். உங்க பள்ளிக்கு அடிக்கடி வருவார் அவரு? எஸ் சார். திருகுரு அர்லைன் புக் கூட இந்த சார் தான் சார் எழுதுனாங்க. எங்க பள்ளியில வந்து சார் வெளியிட்டாங்க. வாழ்த்துக்கள். புத்தக வாசிப்புக்கு அந்த செட்டியார் அகரம் நடுநிலை பள்ளியில நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. குறிப்பா நம்ம பாமா டீச்சர் அந்த பள்ளியில சிறப்பா வந்து மாணவர்களுக்காக நேரம் ஒதுக்கி முயற்சிகள் வந்து தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க. வெரி குட்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்ப நம்ம வந்து அடுத்தது வழிகாட்டி ஆசிரியர்களோட பேசலாம்னு இருக்கேன். மாணவர்கள் எல்லாரும் மியூட் பண்ணுங்க. எல்லா வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த மாணவர்கள் இந்த அளவுக்கு படிக்கிறாங்க எழுதுறாங்க அப்படின்னா முதுகெலும்பா இருக்கிறது நம்ம வழிகாட்டி ஆசிரியர்கள் தான். உண்மையிலேயே இந்த வழிகாட்டி ஆசிரியர்கள் 16 துறையை சேர்ந்தவங்களா இருக்காங்க. பல பேர் பல துறையில பல வேலையில பணியில இருந்தாலும் இதுக்காக நேரம் ஒதுக்கி இந்த மாணவர்களை செதுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அதுல வந்து நம்ம குறிப்பா ஒரு சிலரோட மட்டும் இப்போ பேசுவோம். ஒட்டுமொத்த வழிகாட்டிகள் சார்பா அவங்களோட கருத்துக்கள் அனுபவத்தை இங்க பகிர்ந்துப்பாங்க. குறிப்பா ரத்தன சுருக்கமா அவங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். முதல்ல குழு 1ல இருந்து சண்முக ஐயா. ஐயா வணக்கம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. திருச்சி மாவட்டம் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி ஐயா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கேக்குதுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. சண்முக ஐயா வந்து திருச்சி மாவட்டத்துல இருக்காங்க. ஐயா சிறப்பா கேக்குதுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சண்முகம் ஐயா வந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். அரசு பள்ளியில ஆசிரியர்காங்க. எழுதுக தொடக்கத்துல இருந்து ஐயா வந்து ஒவ்வொரு அணிலையும் ஐயா கேக்குது கேக்குது. ஒரே நிமிஷம் ஐயா. கேக்குது. நான் பேசுறது கேக்குதுங்களா ஐயா? நான் கேக்குதுங்களா ஐயா? நீங்க 2 நிமிஷம் கழிச்சு பேசுங்க ஐயா. உங்களுக்கு இணைப்பு சரியில்லை. தமிழ்ச்செல்வம் ஐயா இருக்கீங்களா? குழு எண் 4ன்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வந்து புதுச்சேரி ஒரு ராஜீவ்காந்தி அரசு உதவி பெறும் கல்லூரியில வந்து கணினித்துறை பேராசிரியர் இருக்காங்க. ஐயாவும் எழுதுக தொடக்கத்துல இருந்து 3 அணிலையும் வழிகாட்டி ஆசிரியர் செயல்பட்டு பல மாணவர்கள் வந்து எழுத வச்சிருக்காங்க. ஐயாவோட அந்த அர்ப்பணிப்பு வந்து உண்மையிலேயே பாராட்ட. ஐயா நான் பேசுறது கேட்குது இல்லைங்களா? கேக்குதுங்களா? மகிழ்ச்சி. ஐயா இப்ப வந்து அந்த வாசிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சுங்க ஐயா. படிக்கிறதே இல்லை பொதுவா மாணவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து வந்து பெரும்பாலும் பரவலா இருக்கு. பள்ளியில வந்து இந்த விஷயத்த வந்து எல்லா ஆசிரியர்களும் ஒரு புலம்பலோட சொல்றதை பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட இந்த நேரத்துல வந்து நம்ம மாணவர்கள் புத்தகம் எழுதிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து சொல்லுவாங்க வழிகாட்டி ஆசிரியர்களும் நமக்கே அந்த அனுபவம் கூட இருக்கலாம். மாணவர்கள் வந்து ரொம்ப பொறுமையா எழுதுறாங்க. அவங்களோட எழுத்துல வந்து தரம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம கிட்டயும் இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க ஐயா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக ஊடகங்களோட சகாப்தம்னே சொல்லலாம். இப்ப ஏதாவது ஒரு கருத்து வந்து ஒரு மாணவர்களோ யாராவது இருந்தாலும் சொல்லணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா என்ன பண்றாங்க, ஒரு ரீல்ஸ் இல்லை ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு வச்சிடறாங்க. இன்னும் ஒரு இதுவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எழுத்து அப்படிங்கிறதுக்கோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் மீடியா தான் ரொம்ப முன்னிட்டு நிற்குது. அந்த நம்மளோட இந்த எழுது அணி மூலமா பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எழுதுறாங்க. நம்ம இப்போ இதை நம்ம இது இந்த 3வது பயணம் தொடங்குறப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நீதி கதைகள்ட்டு ரொம்ப புராதன கதைகளோடு போயிருந்தாங்க. நம்ம அதில் வந்து இந்த யதார்த்தத்தை கொண்டுட்டு வரணுங்கிறப்ப அந்த குழந்தைங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இது ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்களுக்குரியது நம்ம அணிக்கும் சரி மாணவருக்கும் சரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஈஸியாக நான் என்ன கன்வே பண்ணுறோன்னா மைக் எடுத்துக்கோ பேசிக்கோ முடிஞ்சிச்சு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே கம்யூனிகேட் ஆகிடும். பட் இந்த எழுத்துங்கிறப்ப ரொம்ப பொறுமை தேவை. பொறுமையோட உட்காந்து எழுதணும். அதுக்கு வந்து நிச்சயமாக மொழி திறன் இருக்கணும். அதை நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம இந்த தருணத்தில் பாராட்டணும். இப்போ நம்ம 3வது அணியில நம்ம ஐயா சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரம் முக்கியம் அப்படிங்கிற வகையில் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த தரத்தை நோக்கி போறதா, ஏன்னா தரம் தான் நிரந்தரம். ஏன்னா நம்ம எழுதணும், புக்கு பப்ளிஷ் பண்ணிட்டோம், அதை வாசகர் கைக்கு போகல அப்படின்னா அது நிரந்தரமா நிற்காது. நான் இப்போ எழுதுனேன் படிச்சாங்க அப்படின்ட்டு. அந்த வகையில் இப்போ தரத்தை நோக்கி நம்ம செயல்படுறதால குழந்தைங்க நல்லா எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஐயா ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. உண்மையிலே இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்காங்க இல்லையா, அதுவே வந்து பாராட்டுக்குரிய விஷயம் தான் மாணவர்கள். அதனால அவங்க வந்து பொறுமையா எழுதலாம். இல்ல அவங்களோட எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் தரம் குறைவா கூட இருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு தளத்துல வந்து அவங்க இணையறதே வந்து
ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான். அது வந்து ஐயாவோட அந்த ஒரு அனுபவத்திலிருந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சண்முக ஐயா, இப்போ உங்களால பேச முடியுமா? ஐயா இப்ப தற்போது என்னோட குரல் கேட்குதுங்களா ஐயா? மகிழ்ச்சி, சிறப்புங்க ஐயா. சண்முக ஐயா, இப்போ வந்து நீங்க ஒரு அரசு பள்ளியில கேக்குதுங்க ஐயா, பொறுமையா பேசுங்க. ஒரு அரசு பள்ளியில நீங்க ஆசிரியர் இருக்கீங்க. அதை தாண்டி வீட்டுல வந்து நிறைய பணிகள் வேலைகள்லாம் இருக்கும். இப்படி இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்களால வந்து இந்த மாணவர்கள்கிட்ட எப்படிங்க ஐயா நேரம் கொடுக்க முடியுது? ஐயா அரசு பள்ளி ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியர்னாலே அலுவலக பணி மற்றும் மற்ற இதர பணிகளை செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் முகம் தெரிந்த என் குழந்தைகளுக்காக, அதாவது பள்ளி குழந்தைகளை தான் நான் குழந்தைகள் சொல்றேன். அந்த குழந்தைகளுக்காக நம்ம நேரம் அதிகப்படியாக செலப்படும் போது முகம் தெரியாத 3 குழந்தைங்களை கொடுத்துருக்கீங்க. அவங்களோட கனவுக்காண்டி தினமும் சாயங்காலம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி அவங்கள்ட்ட கலந்துரையாடி அவங்களுடைய சந்தேகங்களை அவ்வப்போது நிவர்த்தி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. வார கடைசி நாளான சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தி அதில் அவங்களோட முன்னேற்றங்கள்ல பகிர்ந்துட்டு வரேங்க ஐயா. மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயா, இதை வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஐயா? இந்த இடத்துல இந்த மாணவர்களோட பயணிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவோட அந்த வார்த்தைகள் வந்து ஆசிரியர் பணி அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. அந்த அர்ப்பணிப்பு, அந்த வார்த்தை வந்து பள்ளியோட வந்து சாதாரணமா இருக்கலாம். ஆனா அந்த பணி நேரத்தை தாண்டி செய்யும் போது தான் அந்த வார்த்தையில வந்து ஒரு ஈரப்பதம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஆசிரியர்கள் வந்து இப்படிப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்களா, கிடைப்பாங்களா, மாணவர்களுக்கு இந்த மாற்றம் வருமா அப்படின்னு ஒரு ஏக்கத்துல எதிர்பார்ப்புல இருக்கு. இந்த நேரத்துல இந்த தளத்துல வந்து மாணவர்கள் இப்படி ஆர்வத்தோட வாசிக்கவும் எழுதவும் துடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து இவங்களுக்காக நேரம் கொடுக்கறதுலயோ, இவங்களுக்காக வந்து தனிப்பட்ட முறையில நேரம் ஒதுக்கி செயல்படுறதுலயோ எந்த ஒரு சங்கடமும் இல்லை. இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் ஐயா வந்து தொடர்ந்து இந்த மாணவர்களுக்காக நேரம் கொடுத்திருக்காரு, நேரம் ஒதுக்கிட்டு வர்றாரு. வாழ்த்துக்கள் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. சசிகலா மேடம் வணக்கம். சத்யகலா மேடம் வணக்கம். குழு 8ல இருந்து. வணக்கம் ஐயா, என்னுடைய பேர் சத்யகலா. அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி கோவில்பட்டியில முதுகலை ஆசிரியரா பணிபுரிகிறேன். டீச்சர் வணக்கம் டீச்சர். வாசிப்பு அந்த விஷயத்துல வந்து உங்க மாணவர்களை ரொம்ப அழகா டியூன் பண்றீங்க. எப்படி சாத்தியம் டீச்சர்? நீங்க வந்து எப்போ வந்து இந்த புத்தக வாசிப்புகள் வந்தீங்க? இந்த மாணவர்கிட்ட எப்படி வாசிப்பு வந்து கொண்டு போக முடியுது? எனக்கு புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது வந்து எப்பயாவது ஒரு தடவை முன்னாடி இருந்தது. எழுதுகக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து ரெகுலர் ஆக்கணும். நான் வந்து இன்னொரு குழுல வந்து ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால எங்களுக்கு மீட் போட்டப்ப அப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மீட் போடணும்னு மாணவிகள் எத்தனை புத்தகங்கள் வாசிச்சிருக்காங்கன்றத நாங்க மீட் போட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப வாசிப்பு பழக்கம் கம்மியா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கட்டாயமா இருக்கணும், வாசிப்புங்கிறது கட்டாயமா இருக்கணும்ன்றத நாங்க எப்படி சரிங்க டீச்சர். மகிழ்ச்சி புரிஞ்சுது டீச்சர், ரொம்ப சிறப்பு. டீச்சர், இப்ப இந்த வாசிப்பை வந்து இந்த அளவுக்கு மாணவருக்கு மத்தியில கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அது வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். வாசிப்புக்கு அடுத்த ஒரு படியா வந்து அந்த புத்தக கருத்து பகிர்வு விமர்சனம் சொல்றாங்க இல்லைங்களா? உங்க மாணவர்கள் எல்லாருமே வந்து அந்த புத்தக விமர்சனம் நல்லா செய்யறாங்க. ஏதாவது ஒரு புத்தகம் அவங்கள படிக்க சொல்லிட்டு அதே புத்தகத்தை நீங்க படிச்சுட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல அந்த புத்தக கருத்து பகிர்ந்துகிட்டீங்களா? அந்த அனுபவம் இருக்கா? இல்ல, அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் நாங்க யோசிக்கல. ஆனா இனிமேட்டு நீங்க கேட்கும் போது அது எனக்கு புதுமையா இருக்கு. ஆனா ஆயிஷான்ற புத்தகத்தை நான் ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்தை படிக்கும் போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்கள்ல கண்ணீர் வருது. சோ எல்லாத்துக்குமே மனசுக்குள்ள ஒரு ஈரப்பதம் இருக்கு. அந்த புத்தகத்தை படிக்கும்போது கண்டிப்பா எல்லாத்துக்குமே வரும்ன்றது எனக்கு தோணுச்சு. ஆனா நீங்க சொன்ன யுக்தியை நாங்க இனிமே ஃபாலோ பண்றீங்க. மகிழ்ச்சி டீச்சர். ஏன்னா அந்த மாணவர்கள் புத்தகம் படிக்கிறாங்க, வாசிக்கிறாங்க. ஆனா அந்த வாசிப்பு கருத்து பகிர்வு எப்படி இருக்கணும், அந்த விஷயத்த வந்து நாமளும் சரிசமமா அவங்களோட சேர்ந்து கருத்து பகிரும் போது அவங்கள வந்து நம்ம கீழே இருந்தே மேல தூக்குறதா ஒரு அர்த்தமும் இருக்கு. அது இல்லாம அவங்க எந்த மாதிரி கருத்து பகிரணும் அப்படின்றத வந்து நாம வந்து நேரடியா வந்து ஒரு ஆலோசனை மாதிரி சொல்லாம அவங்களுக்கு தெரியாமலே நம்ம வந்து நண்பர் மாதிரி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற ஒரு விஷயமா மாறும். அதனால வாசிப்பு அது மட்டும் இல்ல, கருத்து பகிர்வு வந்து வழிகாட்டி ஆசிரியர்கள் இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும். அதுதான் உங்ககிட்ட நான் அந்த தொடக்கம் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் டீச்சர். வாழ்த்துக்கள், சிறப்பா செயல்படுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி டீச்சர். நன்றி.
கிருஷ்ணவேணி டீச்சர் வணக்கம். சிவகங்கையில இருந்து குழு எண் 5ல இருந்து. வணக்கம் ஐயா. டீச்சர் நலமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேங்க ஐயா. டீச்சர் போன வருஷம் நீங்க வந்து ஒரு இளம் படைப்பாளரா ஒரு புத்தகம் எழுதுனீங்க. இந்த வருஷம் உடனே மற்ற மாணவர்களுக்கு நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு வழிகாட்டி ஆசிரியரா மாறிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். உங்க புத்தகம் சித்ராங்கி, அதை நாங்க படிச்சிருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம், குறுநாவல் எழுதியிருந்தீங்க போன வருஷம். குறிப்பா அந்த புத்தகத்துல வந்து வட்டார வழக்குகள், கிராமியத்தை வந்து ரொம்ப அழகா அப்படியே அந்த மொழிநடையில கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப நீங்க உங்க வழிகாட்டுதல்ல புத்தகம் எழுதுற அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த வட்டார வழக்கு, அந்த மொழிநடை, அந்த வார்த்தைகள், மண் சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க எழுத்துக்களை வந்து நீங்க கொண்டு வரணும், இல்ல புகுத்தணும், அந்த ஒரு முயற்சி ஏதாவது எடுத்திருக்கீங்களா? ஐயா, அந்த மாதிரி எதுவும் இன்னும் எடுத்துக்கலங்க ஐயா. ஆனா அவங்க வந்து ஆய்வு கட்டுரை எழுதணும்னு சொன்னாங்க. அதப்போ அந்த ஆய்வு கட்டுரை சம்பந்தமாவே அவங்க மொழிநடையில வந்து உருவாக்கியிருக்காங்க ஐயா. ரெண்டு சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. 2 சிறுகதையும் வந்து அந்த பசங்க அவங்க பேச்சு வழக்குல தான் எழுதியிருக்காங்க ஐயா. நல்ல டீச்சர். இருந்தாலும் அவங்க எதை பத்தி எழுதுறாங்களோ கண்டிப்பா அது சார்ந்து இருக்கணும். குறிப்பா அந்த வட்டார மொழிகள் வந்து பிரதிபலிக்கணும். நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு புத்தகம் படிச்சதுனால நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும் டீச்சர். வழிகாட்டி ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து கண்டிப்பா கையில எடுக்கணும். நாம வந்து வழிகாட்டிகள் அப்படின்றத தாண்டி ஒரு வாசகராக முதல்ல நம்ம மாறணும். அந்த விஷயத்துல இருந்து நம்ம எல்லாரும் செயல்படுறோம். இருந்தாலும் கூடுதல் கவனம் தேவைன்னு நினைக்கிறேன். உங்களோட வழிகாட்டுதல் புத்தகம் எழுதுறாங்க இல்லையா, அதுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன அனுபவம்? கண்டிப்பாங்க ஐயா. வழிகாட்டி ஆசிரியர் வந்து எனக்கு கொடுத்த ஊக்கம் தாங்க ஐயா முக்கிய காரணமா இருந்துச்சு. அதனாலதான் நான் ஒரு வழிகாட்டி ஆசிரியர் ஆகணும்ன்றது விருப்பப்பட்டேங்க ஐயா. என்னோட பசங்க வந்து எப்படி எழுதுறாங்கன்னா ரொம்ப பயந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியே தான் இருந்தாங்க. ரொம்ப பயந்தாங்க. ஒன்னும் பயப்படாதீங்க. ரொம்ப நம்ம வந்து நம்மளோட சொந்த நடையில எழுதணும்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாங்க ஐயா. அந்த மாதிரி சொன்னதுனால என்னோட ரொம்பவே அருமையா ஐயா. ஆய்வு கட்டுரை வந்து அவங்க ஊர்ல ரொம்ப பிரசித்தி பெற்றதா பத்தி எழுதியிருக்காங்க ஐயா. நல்ல டீச்சர், ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் டீச்சர். சிறப்பா செயல்படுங்க. உங்க மாணவர்கள் எழுதுற புத்தகங்கள் தரமான புத்தகங்களா வரணும். அது வந்து பல பேர் கையில தவழணும். மகிழ்ச்சி. மியூட் பண்ணலாம். அடுத்தது சாந்தி மேடம், சாந்தி சரவணன், வழிகாட்டி ஆசிரியர் இருக்கீங்களா மேடம்? சார் வணக்கம் சார். மேடம் வணக்கம். நலமா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி. உங்க மாணவர்கள் ஆராய்ச்சி கட்டுரை குறிப்பா திருநங்கைகளை பத்தி எழுதிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த திருநங்கைகள் பத்தி அவங்க புத்தகம் எழுதுறதுக்கு எந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து பயணிக்கிறீங்க, அவங்களுக்கு துணை நிக்கிறீங்க? சுருக்கமா. மேடம் கேக்குதுங்களா மேடம்? மீட் பண்ண முடியும் போது அவங்களோட இன்டராக்ஷன் வந்து நாங்க ஒரு கம்பைன்டு மீட்டிங்கா அரேஞ்ச் பண்ணி கோஆர்டினேட் பண்ணிக்கிறோங்க ஐயா. சரிங்க மேடம், மகிழ்ச்சி. மேடம் இப்போ வந்து இந்த எழுதுக அமைப்புல வந்து வழிகாட்டி ஆசிரியர்களோட அந்த ஒரு பயணம் பணி வந்து 3 வகையா நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து வழிகாட்டி ஆசிரியர், அவங்க வந்து ஒரு வாசகரா இருக்கிறாங்க. அடுத்த கட்டம் வந்து ஒரு நண்பரா இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து அந்த அவங்களோட எழுத்துக்களை நெறிப்படுத்துற ஒரு வழிகாட்டி ஆசிரியரா இருக்காங்க. இப்படி 3 தளங்கள்ல வந்து நம்ம வழிகாட்டி ஆசிரியர்களை சொல்லலாம், பார்க்கலாம். நீங்க இந்த 3ல எந்த இடத்துல இருந்து உங்க மாணவர்களை நீங்க அணுகுறீங்க? எந்த இடத்துல இருந்து அணுகும் போது அவங்க வந்து ரொம்ப சுலபமா ஏத்துக்கிறாங்க? நண்பர்களா இருக்கிற மாதிரி. அவங்களுக்கு வந்து வழிகாட்டி அப்படின்ற ஒரு தோரணையை விட நண்பர்களா இருந்து அவங்க கிட்ட அணுகும் போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப சுலபமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாங்க, அந்த ஸ்பேஸ் வேணுங்க ஐயா. அவங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணுங்க. மகிழ்ச்சி மேடம், வாழ்த்துக்கள். இந்த அளவுக்கு அவங்க கிட்ட இறங்கி ஒரு தோழர் மாதிரி பழகி அவங்களோட எழுத்துக்களை விமர்சனம் செஞ்சு அதை வந்து சிறப்பா வழிநடத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம், வாழ்த்துக்கள். நன்றிங்க. ஆர்த்தி மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா? சொல்லுங்க மேடம், உங்களோட மாணவர்கள் கிட்ட இந்த எழுத்து பயணம் எப்படி போயிட்டு இருக்கு?
ஐயா, என்னோட மாணவர்கள் கிட்ட இந்த எழுத்து பயணம் போய்கிட்டு இருக்க முறைகள் பாத்தீங்கன்னா, உண்மையாவே அவங்களோட சிந்தனை திறன்கள வந்து தூண்டுற மாரி தான் இருக்கு. அவங்களோட சிந்திக்கிற மேடம் திறன் வந்து ரொம்ப சந்தோஷம் மேடம். இப்போ இந்த ஒரு வழிகாட்டி ஆசிரியரா இந்த மாணவர்களுக்கு புத்தகம் எழுத நீங்க கைட் பண்ணிட்டே வரீங்க தொடர்ந்து. இந்த பயணத்துல உங்களுக்கு கிடைச்ச படிப்பினை என்ன மேடம்? இதுல பயணத்துல எனக்கு கிடைச்ச படிப்பினை என்னன்னா சார், குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம நெறைய விஷயங்கள லேர்ன் பண்ணிக்கிறோம். அதாவது அந்த மழலை தமிழ்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி அவங்களுடைய அந்த எழுதுற அந்த தன்மையே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா வித்தியாசமா இருக்கு. அத நம்ம திருத்தினாலுமே கூட, அவங்களுடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடு வந்து ரொம்ப அந்த சிறு பிள்ளைத்தனமான ஒரு வெளிப்பாடு. அது அந்த அந்த தமிழ் கேட்கவே ஒரு ஒரு அழகா இருக்கு. ரொம்ப பேசிக்கா, ரொம்ப அழகான கருத்துக்கள வந்து சிம்பிளான கருத்துக்கள் தான். ஆனா, அதுல பெரிய ஒரு இத வந்து வெளிப்படுத்தி கொண்டு வராங்க. அத நான் நெறைய என்னுடைய அந்த முதல் பயணத்துல இருந்தே நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா, அவங்களுடைய அந்த கொண்டு வர திறன் வந்து நெறைய சின்ன சின்ன கருத்துக்களா இருந்தாலுமே, அத அழகா வெளிப்படுத்துறாங்க. அந்த குழந்தைங்களுடைய வெளிப்பாடு. அத நம்ம இன்னும் அழகா உருவகப்படுத்துறோம். தமிழுடைய நடைகளை வச்சு உருவகப்படுத்துறோம். பட் எனக்கு வந்து நான் பர்சனலா அவங்க கிட்ட சிறப்பு இருந்து மேடம். நெறைய இப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ம். மாணவர்கிட்ட இருந்து நமக்கு வந்து ஒரு படிப்பினை கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அவங்களுடைய ஒரு விஷயம் எழுதி நம்ம கிட்ட வருது, எழுத்தா வருதுன்னு வச்சுங்க. ஒரு ஒரு பாகம் எழுதி குடுக்குறாங்க. அத நீங்க வந்து எடுத்து பார்க்கும்போது, சரி பார்க்கிற ஒரு விஷயம் அங்க வருது. அப்போ வந்து ஒரு பள்ளியில, இல்ல கல்லூரியில பேராசிரியர் தன்னோட மாணவர்கள வீட்டு பாடங்கள சரி பார்க்கிற மாரி இங்க சந்திப்பிழை, இக்கு போடணும், இம்மு போடணும். அப்படி நீங்க அணுகுறீங்களா? இல்ல வேற எந்த மாரி அணுகுறீங்க? ஐயா, நான் வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய மாணவர்கள் எழுதும்போது, அந்த பிழைகள் இருக்கும். இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா, அந்த பிழைகள நான் மையப்படுத்தி அவங்க கிட்ட நான் கொண்டு போறதில்ல. ஏன்னா, அந்த பிழைகள வந்து ஒரு வழிகாட்டி ஆசிரியரா நானே அந்த இடத்துல சரி பண்ணிர்றேன். அத போடுறது. அவங்களுக்கு வந்து அந்த பிழைகள வந்து இந்த மாரி இருக்கு. அத நீங்க மாத்திக்கோங்கம்மா. இனி வரக்கூடிய கதைகள்ல அத மாத்திக்கோங்க. இப்ப நான் அத கரெக்ட் பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அத அவங்களுக்கு பண்ணி குடுத்துர்றேன். பட் அவங்களுடைய கருத்துக்கள்ல வந்து தான் நான் கொஞ்சம் இந்த மாரி பண்ணலாம். அந்த கருத்துக்கள் வந்து அந்த சிறப்பு, கதைகளோட ஒன்றி சிறப்பு போகுதா மேடம். இல்லையாங்கிறத மட்டும் தான் நான் அவங்கள அருமை, அருமை திருத்த மேடம். சொல்லுவேன். மகிழ்ச்சி. அந்த கருத்துல திருத்தம் செய்றது தான் ஒரு வழிகாட்டி ஆசிரியரோட முக்கியமான பணி அப்படின்ட்டு அழகா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். வாழ்த்துக்கள். இளம் படைப்பாளர்கள், வழிகாட்டி ஆசிரியர்கள் இவங்களோட அந்த அனுபவ பகிர்வு கொஞ்சம் நீண்டிருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு அச்சமா இருக்கு. அதனால இதோட முடிச்சுக்கிட்டு அடுத்த ஒரு நிகழ்வுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டீச்சர் வணக்கம். நீங்க தொடரலாம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. நீண்ட நிகழ்வு மாதிரி தெரிஞ்சாலும் இதுதான் நம்முடைய நிகழ்வினுடைய மெய் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால ரொம்ப என்ன சொல்றது, நேரத்தை பத்தி யோசிக்கவே வைக்கலங்க ஐயா. உண்மையிலே எழுத்து அனுபவங்களும் சரி, வழிகாட்டி ஆசிரியர்களுடைய வழிகாட்டும் அனுபவமும் சரி, ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுத்திருக்கு. அவங்களுடைய அனுபவங்களை கேட்டே நம்முடைய சொந்த அனுபவங்கள் மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டம் நம்முடைய சிறப்பு விருந்தினர் கட்டம். ஈரோடு தமிழன்பன் ஐயாவோட ஒரு கவிதை வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. 10 பறவைகளோடு பழகி டீச்சர் நீங்கள் இப்போ ஒரு இப்ப அடுத்தது ஐயா வாழ்த்துறை வந்து தானங்க இன்னும் ஐயா? ஒரு நிமிஷம். ஆமா, செந்தில்குமார் வாழ்த்துறை ஐயா போயிடலாம். ஆமா, ஆமா, கரெக்ட். கரெக்ட் தானுங்க ஐயா? ஆமா டீச்சர், வாழ்த்துறை. நம்ம பாபா ஐயா வந்து திருமணத்துல இருக்காராம். ஏதோ கொஞ்சம் இஷ்யூ தாமதமாகன்னு சொன்னாரு. அதனால நீங்க அடுத்து போயிடலாம். செந்தில்குமார் ஐயா தயாரா இருக்காங்க இல்லைங்களா? ஆமா, ஆமா, ஆமா. அவர் தாங்க ஐயா கூப்பிடுறேன். சரிங்க, மகிழ்ச்சிங்க ஐயா. ஈரோடு தமிழன்பன் ஐயாவோட கவிதை எனக்கு சொல்லணும்னு. 10 பறவைகளோட பழகி நீங்க ஒரு பறவையாக முடியாது, 10 நதிகளோட பழகி நீங்கள் ஒரு நதியாக முடியாது, ஆனா 10 புத்தகங்களோட பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாகி விடுவீர்கள் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா அந்த புத்தகத்தை வந்து நம்முடைய மொழி நடையிலேயே சொல்லியிருப்பாரு. இந்த இளம் எழுத்தாளர்கள் தான் நாளைய இலக்கிய உலகினுடைய உயிர் நாடி அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்கக்கூடியவர்கள் தான் புத்தகத்தினுடைய வெளியீட்டாளர்களும் பதிப்பகத்தாரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பேருலகினுடைய பிரதிநிதியாக இன்று நம்முடைய வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிறார் நம்முடைய மதிப்புமிகு சிறப்பு விருந்தினர் ஐயா திரு செந்தில்குமார் அவர்கள். ரிதம் வெளியீடு ஐயா அவர்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நம்முடைய கிளிவடவன் ஐயா சொல்லுவாங்க. வணக்கம் டீச்சர். செந்தில்குமார் ஐயா வந்து இப்போ எல்லாருமே வாசிப்பு பத்தி நிறைய இடத்துல மாணவர்கள், ஆசிரியர்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். அதே வாசிப்புனாலதான் இந்த புத்தக வெளியீடு இந்த துறைக்குள்ளே ஐயா நுழைஞ்சு இருக்காங்க. ஒரு திடகாத்திரமான ஒரு வாசிப்பாளர், புத்தக வாசிப்பாளர். இங்க திருவண்ணாமலை மாவட்டம் கலவை, அவருக்கு அதுதான் சொந்த ஊர். இதுல விசேஷம் என்னன்னா, ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து புத்தக வாசிப்புனால ஈர்க்கப்பட்டு புத்தகம் வாசி அந்த துறையிலே வந்து தன்னோட பயணத்தை வந்து அவர் உறுதிப்படுத்திட்டாரு. 2007 வந்து ரிதம் வெளியீடு அப்படின்ற ஒரு புத்தக வெளியீடு நிறுவனத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து மலேசியா, சிங்கப்பூர், தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ உலக நாடுகள்ல அந்த நாடுகளுக்கு எல்லாமே புத்தகங்கள் வந்து விநியோகம் பண்ணிட்டு வராங்க.
இது வரைக்கும் கிட்டத்தட்ட 150 புத்தகங்களுக்கு மேல வந்து ஐயா பதிப்பிச்சு சிறப்பா வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா பகுத்தறிவு சார்ந்த நூல்களை வந்து ஐயா மனசுல எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த நோக்கத்தோட செயல்பட்டு வராங்க. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து மாணவர்கள் இப்படி எழுதிட்டு இருக்காங்க. இந்த தகவல் சொன்ன உடனே நிச்சயம் நான் இந்த நிகழ்வுக்கு வரேன். மாணவர்களோட எழுத்துக்களை என்ன அனுப்புன்னு சொன்னாங்க. சில மாணவர்கள் இப்போ பேசிக்கிட்டு இருந்த மாணவர்கள்ல வந்து சில மாணவர்களோட புத்தகங்களும் ஐயாவுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதெல்லாம் வாசிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ ஐயா வந்து இங்க நம்மளோட அவரோட கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லுவாங்க. ஐயா வணக்கம், வாங்க. செந்தில் ஐயா வணக்கம். பேச முடியுதுங்களா? ஐயா அவர் அன்மியூட் பண்ணிட்டாங்க. நான் அவர் பேசுறது தான் கேக்குதுங்க ஐயா. ஆமா, அன்மியூட்ல இருக்காரு. ஐயா நீங்க பேசுறது உங்க குரல் சரியா கேட்கல. எங்களுக்கு சத்தம் வரல. சாதிக் ஐயா நீங்க இருக்கீங்களா? ஐயா என்ன பிரச்சனை? எனக்கு வாட்ஸ்அப்ல அப்படியே மெசேஜ் பண்ணுங்க. சாதிக் ஐயாவும் இருக்காங்க ஐயா இணைப்புல. டீச்சர் அவர் ஆமா டீச்சர் செந்தில் ஐயா வந்து 5 நிமிஷம் நேரம் கேட்டிருக்காரு. மைக்ல ஏதோ பிரச்சனை. இப்போ வந்து சாதிக் ஐயா பேசுவாங்க. சாதிக் ஐயா வந்து கிளாசிக் பப்ளிஷர் புத்தக வெளியீடு நிறுவனத்தோட உரிமையாளர். அது மட்டும் இல்ல மாணவர்களோட எழுத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அந்த நோக்கத்துக்காக செயல்பட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த எழுத்து பதிப்பு இதுல வந்து 25 வருஷங்களை கடந்து அவர் வந்து பயணிச்சுட்டு இருக்காரு. இதுல சிறப்பு விசேஷம் என்னன்னா, போன வருஷம் எழுதுக்கு 2வது அணியில 150 மாணவர்கள் இருந்த புத்தகங்களை வந்து வெளியீடு பண்ணதுல கிட்டத்தட்ட 14 பதிப்பகத்தார் வந்து பங்களிப்பு பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமா முதல் நபரா வந்து நம்ம சாதிக் பக்ஷா ஐயா வந்து இருந்தாங்க. இந்த மாணவர்களோட புத்தகங்கள் வெளியே கொண்டு வரத்துல ஆத்மார்த்தமா செயல்பட்டு இந்த மாணவர்கள் இன்னைக்கு இப்படி படிச்சு இப்படி ஒரு புத்தகங்களை எழுதியிருக்காங்க அப்படின்னா எங்களோட பங்களிப்பா நாங்க வந்து இந்த புத்தகங்களை பின் பண்ணி வெளியிடுறோம் அப்படின்னு சொன்ன முதல் நபர்ல வந்து ஐயா ஒருத்தர். அது மட்டும் இல்ல பபாசி, அதாவது தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் விநியோகஸ்தர்கள் அந்த ஒரு அமைப்புல வந்து துணை செயலாளரும் இருக்காங்க ஐயா. இப்ப சமீபத்துல வந்து சென்னையில வந்து புத்தக திருவிழா நடந்தது. அந்த புத்தக திருவிழாவில் வந்து சிறப்பா வந்து ஒருங்கிணைப்பு பணி செஞ்சாங்க. குறிப்பா அந்த இடத்துல பெருந்திரள் வாசிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4000 மாணவர்களை ஒரு நாள் கூப்பிட்டு அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்து வாசிக்க வச்சு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எடுத்து செஞ்சு அந்த வாசிப்பு அப்படின்ற பழக்கத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஆழமா கொண்டு போகணும். ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கிற அந்த புத்தக கண்காட்சியில வந்து நேரடியா அங்க ஐயா போயிட்டு கேம்ப் போட்டுருவாங்க. அதே ஊர்ல தங்கி அந்த புத்தக திருவிழா நடக்கிற அந்த 10-15 நாள் அதே ஊர்லயே இருந்து அந்த புத்தக திருவிழாவும் சிறப்பா நடத்தி அந்த மாவட்டத்துல எல்லாருக்கிட்டையும் புத்தகம் போகணும், எல்லாரும் அந்த புத்தக திருவிழாவுக்கு வரணும், எல்லாரும் புத்தகங்களை பார்க்கணும் வாங்கணும். இப்படி வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆசை. அந்த ஒரு ஆசை தான் இந்த எழுதுக அமைப்போடு ஐயா வந்து இணைச்சிருக்கு கூட சொல்லலாம். ஐயா வணக்கம், உங்களோட வார்த்தையை சொல்லுங்க. வணக்கம். இந்த நிகழ்வில் பங்கேற்ற மாணவ செல்வங்களும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் எழுதுக அமைப்பின் சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சென்ற ஆண்டு நான் வந்து இந்த எழுதுக அமைப்புல கடைசியா என்ன ஒரு 10 நாள்ல தான் கூப்பிட்டாங்க. ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 நாள்ல இந்த மாணவர்கள் எழுதிய புத்தகத்தை ஒரு 20 புத்தகம் கொடுத்தாங்க. 10 நாள்ல இந்த புத்தகத்தை வெளியிடணும்ட்டு. ஐயா கேக்குதுங்களா? ஐயா சிறப்பா கேக்குதுங்க ஐயா. 10 நாள்ல 20 புத்தகங்களை கொடுத்து நீங்க வெளியிடணும்னாங்க. நாங்க ஒரு வருஷம் ஒரு ஆசிரியர் எழுதி கொடுத்த புத்தகத்தை ஒரு வருஷம் ஆக்குவோம். அதாவது அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா படிச்சு பார்த்து தான் புத்தகத்தை போடுவோம். அந்த வகையில வந்து போன வருஷம் 10 நாள்ல 10 புத்தகத்தை படிச்சு அதுக்கான ஒரு 2 பேர், அதுல என் மனைவியாரும் பக்கத்து வீட்டுல ஒரு டிகிரி முடிச்சவங்க, அவங்களும் இந்த ஹெல்ப் பண்ணாங்க. இந்த புத்தகத்துக்கு வாசிச்சு எந்தெந்த புத்தகங்கள் நல்ல புத்தகங்களா தேர்வு செய்து 10 நாள்ல டிசைன் பண்ணி இரவு பகல் பாராம 10 புத்தகத்தையும் 150 படைப்பாளியை கொண்டு வரணும் நோக்கத்துல எனக்கு ஒரு 10 புத்தகம் கொடுத்தாங்க. அந்த 10 புத்தகம் தரமுள்ள புத்தகங்களா வாசிச்சு அதுக்கான அதாவது பிழைகளை திருத்தம் செய்து இதுல என்னன்னா வாசிக்கிறது கூட பெரிய விஷயமா தெரியல. வாசிக்கிறது ஒரு குறைஞ்சபட்சம் 10 புத்தகங்கள்ல ஒரு
அதாவது 3 நாள் 4 நாள் இரவு பகல் பாராம செய்தோம். ஆனா அந்த பிழை திருத்தம் செய்வதற்கு தான் கொஞ்சம் காலதாமதம். 1 வாரம் ஆயிடுச்சு. ஒரு புத்தகம் மாணவர்கள் எழுதின பிழைகளை திருத்தம் செய்து அதை கொண்டு வந்தோம். போன வருஷம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது இறையன்பு சாரே வந்து பதிப்பாளரை பாராட்டின மேடை எங்களுக்கு கிடைச்சது. எப்படின்னா இறையன்பு சாரு முதல்ல புத்தகத்தை எழுதும் பொழுது அந்த புத்தகத்தை கொண்டு வரத்துக்கு ஒரு பதிப்பாளரும் முன் வரவில்லை. அவரு எத்தனையோ பேர் பார்த்து சொன்ன அந்த சம்பவத்தை சொல்லும்போது கண் கலங்கிட்டோம். இன்னைக்கு கிள்ளிவளவன் சார் செய்த சாதனைன்றதுல அதாவது ஒரு வீட்டுல 4 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம சேர்க்கறதுன்னும் போது நம்ம பிள்ளைகளை பார்க்கறது பெரிய விஷயம். இப்போ 150 ஸ்டூடெண்ட்ஸை போன வருஷம் அந்த எழுத வச்சார். அந்த பணி வந்து மிக சிறப்பான பணி. அதை யாராலையும் செய்ய முடியாது. இந்த வருஷம் வாசிப்பு மற்றும் எழுதுக இது 2ம் மிக கடினமான இந்த இதுல இருக்கீங்க. அதனால ஒரு புத்தகத்தை வாசிச்சு எழுதுறதுன்றது அதுக்கான கரெக்டான அர்த்தம் அந்த புத்தகத்துக்காக கிடைக்குதுன்னும் போது இதுல பிழைகளும் வராது. அதே நேரத்துல ஒரு மேடம் பேசுனாங்க, ஞாபகம் இல்லை, பேர் ஞாபகம் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது அர்த்தங்களை நாங்க கண்டுபிடிக்கிறோம். அதாவது கிராமர் மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. அந்த கிராமரை எப்படி கொண்டு வரணும், அதற்கான கரெக்டான வித்தியை நாங்க யூஸ் பண்றோம்னு சொன்னாங்க. அதுதான் மெயின். இப்போ ஒரு படிக்கிற மாணவன் புத்தகத்தை எழுதுறாங்கன்னா அந்த கிராமர் மிஸ்டேக்கும் பிளஸ் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வராது. அது கரெக்டான ஒரு இதுவா இருக்கும். இந்த வருடம் என்னால் முடிந்த எத்தனை புத்தகங்கள் வெளியிட முடியுமோ அத்தனை புத்தகங்களை வெளியிடுகிறேன். வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. உண்மையிலேயே உங்களோட வாழ்த்துறை வந்து இந்த ஆண்டுக்கான இந்த மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வந்து தரப்போகுது அப்படிங்கறத வந்து ஒரு நல்ல செய்தியாகவும் நீங்க இங்க கொடுத்துருக்கீங்க, அறிவிப்பாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்க சொன்னது அந்த மேடம் வந்து விஜயராணி மேடம், அந்த ஒரு வாசிப்பை வந்து ஒரு விஜயராணி மேடம் நுணுக்கமா வந்து மாணவர்கிட்ட கொண்டு வந்து ரொம்ப அழகா இந்த விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க. அதுதான் வந்து போன வருஷம் நாங்க இந்த 10 புத்தகம் படித்தது பாத்தீங்கன்னா கிராமர் புரியல. அதாவது சிவகங்கை மாவட்டத்துல எழுதின ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் காஞ்சிபுரம் மாவட்டத்துல எழுதுற ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா சேம் சாப்டர், ஆனா தலைப்பு மாத்திரம் வேறவா இருக்கு. ஒரு விவசாயத்தை பத்தி கொடுக்குறீங்க, அந்த விவசாயம் வந்து வேற டாபிக்ல போகும்போது அந்த கண்டென்ட்ஸ் வருது. ஆனா இது வந்து படிக்காம யாருக்கோ ஒருத்தர் கொடுக்கறது அல்ல அது மாதிரியா ஒரு டாபிக்கா இருக்குமோ என்ற என்னுடைய கருத்து. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த வருஷம் நீங்க படிப்பாளிகளை உருவாக்குறீங்க, அதே நேரத்துல எழுத்தாளர்களை உருவாக்குறீங்க. ஒரு படிச்சது வந்து அதாவது படித்து எழுதுவது வந்து சுகம் நல்லா இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸாம்பிள், அதாவது அதோடைய நம்ம கஷ்டம் தெரியும். அதாவது படிச்சுட்டு இதை எழுதணும் போது அதோடைய கஷ்டம் நல்லா புரியும், அவங்களுக்கு நல்லா புரியும். இது மாதிரி பிழைகள் வராது, கிராமர் மிஸ்டேக் வராது, கிளீனா இருக்கும். அதாவது அந்த எழுத்துக்கள் கிளீனா இருக்கும். இந்த வருஷம் நீங்க செய்யறது முக்கியமான விஷயம் இதுதான். படிக்க வைக்கணும், அதே நேரத்தில் வைக்கணும். நிச்சயமாங்க ஐயா. ஆமா மகிழ்ச்சி. நம்ம மதிப்புக்குரிய இறையன்பு ஐயா வந்து தொடக்கத்திலே இந்த விஷயத்தை வந்து நமக்கு தெளிவுபடுத்தி ஐயாவோட வழிகாட்டுதல தான் நம்ம இந்த விஷயத்தை இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வந்து ஆமாங்க, இந்த வருஷம் எண்ணிக்கை இறையன்பையா இந்த பத்தி சொன்னப்ப எனக்கு அதாவது எனக்கு ஐயாவுக்கு தெரியும், நான் அடிபட்டு கையில அடிபட்டு வந்திருந்தேன். அந்த நிகழ்ச்சி அந்த ஒரு நாள் வந்து நான் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். ஒரு பதிப்பாளரா இன்றைக்கு நான் சொல்றேன், இறையன்பையா பேசுறது இன்னைக்கு என் மனசுல அப்படியே நினைச்சு நிக்கிறேன். அளவுக்கு எந்த அளவுக்கு பதிப்பகத்துல எந்த அளவுக்கு உயரணுமோ அந்த அளவுக்கு உயர்ந்து அந்த பதிப்பகத்தை கொண்டு வர்றதுக்கான மாணவர்களை புத்தகம் எழுத வைப்பதிலையும் சரி, வாசிக்க வைப்பதிலும் சரி, நான் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணுமோ கண்டிப்பா இந்த அளவுக்கு முயற்சி எடுப்பேன். அதுவும் ஐயா எழுதுக அமைப்போட கை இணைத்து கொண்டு செல்வோம் என்றதை இந்த வாக்கு உறுதியாக தருகிறேன். ஐயா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா, ரொம்ப சந்தோஷம். இறையன்பு ஐயாவோட அந்த வழிகாட்டுதல் படித்தான் இந்த வருஷம் வந்து எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. இத்தனை புத்தகங்கள் வெளியேறும், இத்தனை மாணவர்கள் எழுதிட்டாங்க, அந்த ஒரு பேச்சுக்காகவோ எண்ணிக்கைக்காகவோ நம்ம இந்த வருஷம் வந்து பயணிக்கல. தரமான புத்தகங்கள், அது வந்து 15 மாணவர்கள் இல்ல 5 மாணவர்கள் 2 மாணவர்கள் இவங்க புத்தகம் தான் தரமா இருக்கு அப்படின்னா அதுதான் வெளியிட போறோம். மற்றவங்களை வந்து இன்னும் பயிற்சி எடுத்துக்கணும், இன்னும் தரமா கொண்டு வரணும் அப்படின்னு தான் நம்ம இந்த வருஷம் செய்ய போறோம். அதனால எண்ணிக்கை இந்த வருஷம் முக்கியம் கிடையாது. நீங்க சொன்ன விஷயங்களை வந்து நாங்க உண்மையிலே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு படிச்சு பார்த்து அந்த கருத்துக்களை வந்து செம்மைப்படுத்தி தரமான எழுத்துக்களை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறோங்க ஐயா. இது வந்து 2வது விஷயம், இந்த சாதனைகள் அப்படிலாம் சில வார்த்தைகள் நீங்க சொன்னீங்க, இது வந்து தனிப்பட்ட ஒரு நபரோ யாரும் செய்யல. இப்ப இங்க பேசின ஒருங்கிணைப்பாளர்கள் குறிப்பா இந்த ஆமா
குறிப்பா இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் குழு அறிமுகம் செய்யும் போது பார்த்திருப்பீங்க. அந்த ஒருங்கிணைப்பாளர்கள்ல பெரும்பாலும் கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க. நம்ம மாணவி மீனலோஷினி சொல்லலாம், லோகஸ்ரீ சொல்லலாம், பிருந்தா, சுகன்யா, இந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள் படிக்கும் போதே ஒரு தலைமை பண்போட இந்த விஷயத்தை எடுத்து செய்யறாங்க இல்லையா? இந்த மாதிரி மாணவர்கள் தான் வந்து இந்த எழுதுக அமைப்போட ஒரு தூண் அப்படி கூட சொல்லலாம். அந்த சிறப்பான செயல்பாடு அப்படின்ற வார்த்தை அடிக்கடி இங்க நம்ம கேள்விப்பட்டோம். அந்த சிறப்பான செயல்பாட்டுக்கு உண்மையான அர்த்தத்தையே வந்து எனக்கு புரிய வச்சவங்க இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் தான். அது வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு சமர்ப்பணம். டீச்சர் நீங்க தொடரலாம். நிச்சயமாங்க ஐயா. உண்மையிலேயே ஐயா வந்து இப்ப பேசுனது ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும், நம்முடைய எழுதுக 3 பயணத்தினுடைய வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு பேச்சாகவும் அமைஞ்சிருந்தது. இயல்பான நடையில நீங்க ஆனா சொல்லியிருக்கீங்கயா. ஆனா எங்களுடைய இதயத்தில் உள்ள அந்த கனத்தை எல்லாம் இறக்கி ஒரு சிறகடித்து பறக்கக்கூடிய பயணமாக நீங்க பேசிட்டீங்க ஐயா. ரொம்பவும் மகிழ்ச்சியான தருணம் சொல்றதை விட மிகவும் நெகிழ்ச்சியான தருணம்னு தான் சொல்லணும். நீங்க இப்ப பேசினதுக்கு அப்புறமா. ஐயா நம்முடைய செந்தில்குமார் ஐயா இப்ப தயாரா இருப்பாங்களா ஐயா? செந்தில்குமார் ஐயா, இப்போ உங்களோட மைக் ஓகே ஆயிடுச்சா? பேச முடியுங்களா? ஐயாவுக்கு வந்து ஏதோ இணைப்புல பிரச்சனை. அவர் அன்மியூட் பண்ணிட்டாரு. ஐயா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஐயா நீங்க. டெக்னிக்கல் இஷ்யூ ஓகே ஆயிடுச்சுங்களா? அப்படின்னா நம்ம அதுக்கு இடையில பாலமுருகன் ஐயா பேச சொல்லிடலாமாங்க ஐயா? ஆமா 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 டீச்சர், நேரம் கடந்துருச்சு. ரொம்ப சீக்கிரம் முடிக்கணும். 9 மணிக்குள்ள ஐயா நம்ம தயாராயிட்டாங்கன்னா நம்ம அது அடுத்ததவருக்கு இது ஒரு நிச்சயமா இந்த பகுதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்களிப்பு தான். புத்தகம் என்பது ஒரு ஞான பறவை அப்படின்னு கவிதாசன் அவர்கள் சொல்வாரு. தேர்வுக்கான கல்வி, வேலைக்கான கல்வி, வாழ்க்கைக்கான கல்வி. இதுல பார்த்தோம்னா முக்கியமா நம்ம முதல் 2 பாக்குறோமே தவிர வாழ்க்கைக்கான கல்வி பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கைக்கான கல்வி இந்த வாசிப்பும் இந்த எழுத்து நேசிப்பும் தான் அப்படின்னு இலக்கிய நோக்கிய எழுத்து அப்படின்னு நம்முடைய எழுதுகவனுடைய சிறப்பு ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய மருத்துவர் பாலமுருகன் ஐயா நம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர். நம்முடைய மாணவர்களுக்கு இலக்கு நோக்கிய எழுத்தை பற்றி தன்னுடைய பேருரையை ஆற்ற வருகிறார். ஐயா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல இரைச்சல் இருக்க மாதிரி இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். நம்ம எழுதுக 3வது அடியில இருக்கோம். ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட பள்ளியில 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை சந்திச்சு கலந்துரையாடி அதுல இருந்து சில 100 மாணவர்களை தேர்ந்தெடுத்து நம்ம இப்போ இந்த புத்தக எழுதும் பணியை வந்து சிறப்பா பண்ணி அதுல மாணவர்கள் எவ்வளவு ஆர்வமா படிக்கிறாங்க, புத்தகங்களை புது புது புத்தகங்களை கேட்டு வாங்கி வாசிக்கிறாங்க, அந்த அனுபவங்களை வழிகாட்டி ஆசிரியர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து எழுதவும் முயற்சி பண்றாங்க. அவங்க சுத்தி இருக்கக்கூடிய குடும்பங்கள், அப்புறம் உறவினர்கள் கிட்ட, நண்பர்கள் கிட்ட, ஆசிரியர்கள் கிட்ட கலந்துரையாடி அவங்களுடைய கருத்துக்களையும் எழுத்துக்களையும் இன்னும் மெருகேற்றிக்கிறாங்க. இந்த முயற்சிகளை பார்க்கும்போதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. எதிர்கால சந்ததிய ஒரு சிறப்பான முறையில இந்த சமூகத்தை வடிவமைக்கிறதுக்கு மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வருது. ஏன்னா பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கியது இளைஞர்கள் தான். இந்த சமூகத்துல மிகப்பெரிய புரட்சிகள் நடந்திருக்கு, எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இந்த மாற்றங்களும் புரட்சிகளுக்கும் வந்து எத்தனையோ கொள்கைகளும் அமைப்புகளும் அதுக்கு வித்திட்டு இருக்கலாம். அது வந்து ஊரெங்கும் சுற்றி அலைஞ்சு சருகுகளையும் காய்ந்த விறகுகளையும் கொண்டு வந்து குவிக்கிற வேலையை அந்த அமைப்புகளும் கருத்துகளும் செய்திருக்கலாம். ஆனா அதுல அந்த தீப்பொறியை பற்ற வைக்கக்கூடிய விஷயத்தை எப்பயுமே ஒரு கலைஞன் தான் செய்யும். அது ஒரு புகைப்படமா இருக்கலாம், இல்ல ஒரு எழுத்தா இருக்கலாம். அது தான் அந்த நெருப்பை பற்ற வைக்கும். அந்த நெருப்பு தான் காட்டுத்தீ மாதிரி அந்த புரட்சியையும் மாற்றத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். அப்படியாப்பட்ட எழுத்தாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நம்ம இந்த எழுதுக 3வது அணியில பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த விடுமுறையினால சரியா பயன்படுத்திக்கணும் நம்ம மாணவர்கள் கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி சரிவர பயன்படுத்தி 50% மேற்பட்ட பணிகள் அவங்க ஏற்கனவே முடிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இன்னொரு 10 நாள் நம்ம கிட்ட பள்ளி திறப்பதற்குள்ள அந்த இடைவெளி இருக்கு. அதை நம்ம சரிவர பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா குறித்த நேரத்துல அனைத்து புத்தகங்களையும் முடிச்சு தரமான புத்தகங்களா அதை வெளியே கொண்டு வந்து
இந்த சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம பயணிக்கிறோம். அந்த நம்பிக்கைக்கு தினம் தினம் உணவிடுவது யாருன்னா நம்ம மாணவர்கள் தான். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கத்தின் பேர்ல தான் எழுதுக அமைப்பே ரொம்ப வீரியமா செயல்பட்டு வருதுன்றத நம்ம ஒத்துக்கதான் செய்யணும். மாணவர்களுடைய அந்த சிந்தனையும் அந்த ஊக்கமும் இல்லாம எழுதுக பணியில இருக்கிறவங்க, அமைப்புல இருக்கிறவங்க இந்த அளவுக்கு வேகமா வீரியமா செயல்பட முடியாது. காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க, காலம் பணம் போன்றதுன்னு சொல்லுவாங்க, காலம் மனம் போன்றதுன்னு சொல்லுவாங்க, காலம் ஒரு வாழ்வின் சாரம்னு சொல்லுவாங்க, வாழ்க்கைக்கு ஆதாரம்னு சொல்லுவாங்க. நிறைய கருத்துக்கள். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல நான் பெருசா கருதுறது வந்து பாத்தீங்கன்னா காலம் உயிர் போன்றது. ஏன்னா மத்ததெல்லாம் போனா காசு கொடுத்து வாங்கிடலாம், ஆனா உயிர் போனா திரும்ப வாங்க முடியாது. போனா போனதுதான். அப்படிப்பட்டதுதான் காலம். அப்ப அந்த காலத்தை நம்ம சிறப்பா பயன்படுத்திக்கணும். மீதி இருக்கக்கூடிய நாட்களையும் நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் கையில எடுத்து கையாண்டு புத்தகங்களை சிறப்பா கொண்டு வர்றதுக்கு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள், உறவினர்களுடைய உதவியோட, வழிகாட்டு ஆசிரியர்களுடைய துணையோட தரமான புத்தகங்களை கொண்டு வந்துடணும். பதிப்பாசிரியர் ஐயா பேசி இருந்தாரு. அவருடைய அந்த வாக்குறுதி இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு மேலும் மேலும் பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயமா ஜெயகாந்தன் போலவும், ஜெயமோகன் போலவும், கீரா போலவும், தோப்பா போலவும் மிகப்பெரிய எழுத்தாளர்களையும் ஆய்வாளர்களையும் உருவாக்க முடியும்ன்ற நம்பிக்கையை நம்ம அமைப்புக்கு அது கொடுத்தது. பதிப்பாசிரியர் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழிகாட்டி ஆசிரியர்கள், எழுதுக அமைப்பின் ஒரு குடும்பமாக செயல்பட அனைத்து அங்கத்தினருக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா மருத்துவர், அதனால காலம் உயிர் போன்றதுன்னு சரியாவே சொல்லியிருக்காரு. எழுத்துதான் தீப்பொறி அப்படின்னு அழகா தன்னுடைய பதிவை வந்து அழகா இங்க நம்ம மனதுல பதிய வச்சிருக்காரு. அற்புதம் ஐயா. உண்மையிலேயே ஒரு சிறந்த வழிகாட்டினா யாருன்னா, வாசிப்பதற்கு நல்ல வாசகர்களாக இருக்கலாம், ஆனா வாசிப்பதற்கு சிறந்த நூல்களை நமக்கு வந்துட்டு பரிந்துரை செய்யறாங்க பாத்தீங்களா. உண்மையிலேயே இவர் வந்து ஒரு மருத்துவர்ன்றதுனால மருந்துகளை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் மருந்துகளான புத்தகங்களை பரிந்துரை செய்ததில் மிக பெரும் வல்லுனர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மாபெரும் மனிதர்களுடைய வரலாற்று சரித்திரங்களை படிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நீண்டதா இருக்கும், நீண்ட காலம் ஆகும். ஆனா ஒரு சின்ன சின்ன மனிதர்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொதிந்திருக்கக்கூடிய சரித்திரங்களை ஈஸியா சின்ன சின்ன புத்தகங்களை படிச்சிடலான்னு அழகான புத்தக பட்டியலை கேட்ட உடனேயே கொடுத்தாரு மருத்துவர் ஐயா. உண்மையிலேயே அவர் சிறந்த வாசகர் மட்டுமல்ல, சிறந்த மருத்துவர் மட்டுமல்ல, சிறந்த கல்வியாளரும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலும் நிரூபிச்சிருக்காரு. மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஐயா செந்தில்குமார் ஐயா, உங்களால இப்ப பேச முடியுமான்னு ஒரு முறை டீச்சர் அவரு இணைஞ்சிட்டோட தகவல் சொல்றாரு. நம்ம அடுத்த சசிகலா டீச்சர். சரிங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா. இதோ அடுத்ததாக நம்முடைய எழுதுக இயக்கம் 3 சில அறிவிப்புகள் பற்றி நம்முடைய ஐயா. டீச்சர் ஒரு நிமிஷம். ஐயா இணைஞ்சிட்டாராம். சாம்சன் ஐயா இணைஞ்சிருக்காரு, பேசுறாரு. சரிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. உங்களை மீண்டும் இங்க நம்ம கலவை சார்ந்த விவசாயி தன்னுடைய ரிதம் வெளியீட்டின் மூலமாக நம்ம எல்லாம் இங்கு ஒரு மகிழ்ச்சி கடலில் இந்த புத்தக வெளியீட்டாளர்களுடைய பிரதிநிதியாய் நம்மிடம் இணைந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களை இங்கே வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். இப்ப கேக்குதுங்களா ஐயா? ஐயா சிறப்பாக கேட்கிறது, பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. மன்னிக்கும், அது முதல்ல லேப்டாப்ல கனெக்ட் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ ஆகி போச்சு, சிரமத்திற்கு மன்னிக்குவோம். மிக்க மகிழ்ச்சி இந்த மீட்டிங்ல என்னை கூப்பிட்டதுக்காக. முதல்ல நான் சாதிக்கு தான் மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கணும். என்னுடைய நீண்டகால நண்பர் அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் கிள்ளிவேலன் சார் பேசினாரு. நிச்சயமா நான் இப்படி ஒரு அனுபவத்தை நான் இதுக்கு முன்பு பெறல. இத முழுமையா முதல்ல இருந்தே நான் கேட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் பேசுறதையும் ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் அதே சமயத்துல ஏக்கமாவும் இருக்குது. என்னுடைய பள்ளி நாட்கள்ல இப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படல, அதுல நான் கலந்துக்க முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் தானாவே வந்துடுது. இதுல கலந்து கொள்ளக்கூடிய அந்த குழந்தைகளும் அந்த வழிகாட்டியா இருக்கிறவங்களும் இதை ஒருங்கிணைச்சு செயல்படுற உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு புத்தக ஆர்வலரா என்னுடைய வாழ்க்கை சிறு வயது, ஒரு 8 வயது முதல்ல நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காமிக்ஸ் புத்தகங்களை முதல்ல படிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் பல புதினங்கள், நான் ஃபிக்ஷன் இப்படி பல புதினங்கள் நான் படிச்சு இலக்கே இல்லாம படிச்சிருக்கேன்.
அப்படிலாம் படிச்சு வந்து இது மாதிரி வழிகாட்டி இல்லாம எல்லா பத்தியுமே படிச்சேன். ஒரு ஒரு காலகட்டத்துல. எது கையில புக் கிடைச்சா படிக்கிறது அவ்வளவுதான். அப்படின்ற மாரி இருந்தது. அப்படி இல்லாம ஒரு வழிகாட்டி கூட இருந்திருந்தாங்கன்னா, நான் கூட மிகப்பெரிய எழுத்தாளரா இப்ப கூட கன்டென்ட் இருக்குது. ஆனா நமக்கு எழுத நேரம் தான் இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி, இந்த மாணவர்களை வழிநடத்துறதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. உங்க எல்லாருக்கும் மனதார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதுல சில கதைகள் எனக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. இந்த சிப்பிக்குள் முத்து அப்படின்ற ஒரு கதை வந்து நிவேதிதா அமைச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையா எழுதியிருந்தாங்க. அந்த கற்பனையையும் அந்த கற்பனைய வந்து அழகா நீதி கதைகளா உருவாக்கி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பழைய வீடு ரொம்ப நல்லா வர்ணிச்சிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த பழைய வீடு படிக்கும்போது என்னுடைய பழைய வீடு ஞாபகம் வந்துச்சு. அதுதான் வந்து ஒரு எழுத்தாளரோட வலிமை என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அந்த படிக்கிறவங்கள அந்த நினைப்ப வந்து உருவாக்க வைக்கணும். அவங்களுடைய முன்னாடி அந்த அவங்களுடைய கற்பனைய வந்து அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுதான் வந்து மிகப்பெரிய பலமா வந்து ஒரு எழுத்தாளருக்கு வந்து அமையும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த இந்த மாணவர்கள் மாணவிகள் வந்து ரொம்ப சிறப்பா எழுதியிருந்தாங்க. திருவிழான்னு கூட ஒரு புக் படிச்சேன். அவங்க அந்த கன்டென்ட் நல்லா எழுதியிருந்தாங்க. நரேட்டிவ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து இன்னும் அத வந்து அந்த எமோஷனலா கொஞ்சம் இணைக்க வேண்டிய ஒரு ஒரு அதாவது அந்த அந்த எமோஷன இணைக்கணும். அத பண்ணாங்கன்னா இன்னும் அது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த வயதுல அவங்க வந்து இந்த அளவுக்கு எழுதுறது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அ அ அப்புறம் வந்து டாக்டர் சாந்தின்னு வந்து அவங்க பேசுனாங்க. நிஜமா நான் கூட இந்த இந்த சந்திப்பிழை இதெல்லாம் வந்து சந்திச்சிருக்கேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. புத்தகத்த திருத்தறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. கருத்து ரொம்ப முக்கியமானது. அந்த கருத்த மேம்படுத்துறதுல வந்து அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாணவர்கள வழிநடத்துறது. அத சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த குழுல இருக்கவங்க. மிக மிக்க மிக மிக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அ ஆ இந்த புத்தகங்கள வந்து நீங்க வந்து உருவாக்குங்க. நல்ல புத்தகங்கள இது குடுங்க. நிச்சயமா எங்க பதிப்பகங்கள் சார்பா நிச்சயமா நாங்க வந்து அத பதிப்பு செய்வோம். ஹலோ? மகிழ்ச்சி ஐயா. அதாவது ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டீங்க. பிரமிப்புல இருந்ததால பேச்சு வரலங்க ஐயா. அதாவது சிறந்த சுவைஞர்கள் தான் சிறந்த கலைஞர்களாக பரிணமிக்க முடியும். அப்போ உங்களுக்கெல்லாம் அந்த வாசிப்புல தீராத தாகம் இருந்ததால தான், நீங்க அந்த ஒவ்வொரு புத்தகத்தையும் ரசிச்சு குழந்தைகளோட புத்தகம் தானே அப்படின்னு நினைச்சிராம, அந்த குழந்தைகளோட புத்தகத்த கூட இவ்வளவு அற்புதமான விமர்சனங்கள் மூலமா அவங்களோட மனசையும் தொட்டிருக்கீங்க ஐயா. உண்மையிலேயே குழந்தைகளோட மனம் அறிந்தவர்ன்னு தான் நான் சொல்லணும். அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஐயோ! நம்ம புத்தகத்தெல்லாம் படிச்சிருக்காங்களே அப்படின்னு. ஒரு ஆசிரியரா இருக்கிறதால அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும்ன்றது என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. சில பேர வந்துட்டு ஒரு வாழ்க்கையோட ஒவ்வொரு தளத்திலயும் வச்சு பார்ப்போம். பதிப்பாளர்கள்லாம் எங்கேயோ நம்மளுடைய கை நீட்டும் தூரத்துல உள்ளவங்க கிடையாது. அப்படின்னு நினைச்சிருக்க எங்களுக்கே வந்து இப்படிப்பட்ட மனிதர்கள் கீழ இறங்கி இவ்ளோ அற்புதமா எல்லாரோடும் மிங்கிலாகி ஏக்கமா இருக்குன்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்கும்போது உண்மையிலே என்னுடைய மனதுக்குள்ள ஒரு தாக்கம் தான் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட எளிய மனிதர்களால தான் அரிய விஷயங்கள் எல்லாம் எளிதா செய்ய முடியுது அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சுல இருந்து புரிஞ்சுதுங்க ஐயா. உங்களுக்கும் சாதிக் பாஷா ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எழுதுக இயக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. நீங்க பேச முடியாததுக்காக மன்னிப்பு கேட்டீங்க. உண்மையிலேயே எங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்கு. அதனாலதான் உங்களோட இணைப்பு சரியாயிட்டு இருக்குன்னு சொல்லணும். மிக்க மகிழ்ச்சி ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. ஐயா ஐயாவால பேச முடியுமாங்க ஐயா? வேறங்க ஐயா? கிளிவல்வன் ஐயா? டீச்சர் நம்ம அடுத்து போகலாம். அடுத்த நிகழ்வு தான். அடுத்த நிகழ்வு நம்ம ஆமாங்க ஐயா. ஆமா டீச்சர். நல்லது. மகிழ்ச்சி. நம்முடைய எழுதுக இயக்கம் 3னுடைய சில அறிவிப்புகளை நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி சசிகலா ராஜன் அம்மையார் வெளியிடுவார். அனைவருக்கும் வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பினும் புத்தக வாசிப்பிற்கென தினமும் நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக அதனை தொடருங்கள். நீங்கள் படித்தவற்றில் முக்கியமானவற்றை குறிப்பெடுக்க மறவாதீர்கள். நூலகம் சென்று படிப்பதையும் நூலக உறுப்பினராக இருப்பதையும் கடைபிடியுங்கள். நீங்கள் உருவாக்கும் படைப்புகள் உங்களது சொந்த படைப்புகளே என்பதற்கான உறுதிமொழி கடிதத்துடன் உங்கள் புத்தகத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். நீங்கள் புத்தகம் எழுதி முடித்தவுடன் எழுதுக சரிபார்ப்பு குழு உங்கள் புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை ஆய்வு செய்வார்கள். உங்களில் சிலர் இன்னும் படைப்புகளை உருவாக்கி கொண்டிருப்பீர்கள். பள்ளி கல்லூரி செயல்பாடுகளுடன் உங்கள் படைப்புகளை விரைந்து முடிப்பதற்கும் நேரம் ஒதுக்குங்கள்.
உங்களில் சிலர் எழுதி முடித்திருந்தாலும் புத்தகம் வெளிவரும் நாள் வரை வழிகாட்டி ஆசிரியருடன் தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். வழிகாட்டி ஆசிரியருடனும் ஒருங்கிணைப்பாளர்களுடனும் அவ்வப்பொழுது தொடர்பு கொள்ளுங்கள். குழுவிலிருந்து நீங்களாகவே வெளியேறாதீர்கள். உங்கள் புத்தகத்தை உங்கள் மீது அன்பு கொண்ட நண்பர்களிடம் கொடுத்து வாசிக்க செய்து அவர்களின் கருத்துக்களை கேளுங்கள். அவர்கள் கூறும் கருத்துக்களின் அடிப்படையிலும் உங்கள் புத்தகத்தை செம்மைப்படுத்தலாம். பள்ளிகள் திறந்ததும் உங்கள் மதிப்பிற்குரிய ஆசிரியர்களிடம் நீங்கள் எழுதியதை காட்டி செம்மைப்படுத்த ஆலோசனை பெறலாம். நீங்கள் எழுதுக இயக்கத்தில் புத்தகம் எழுதுவது குறித்தும் புத்தக வாசிப்பில் ஈடுபடுவது குறித்தும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் நபர்கள் நேர்மறை எண்ணம் கொண்டவர்களாகவும் உங்களை ஊக்கப்படுத்துபவர்களாகவும் உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் மட்டுமே இருக்க வேண்டும். அவர்களே உங்களை உயர்த்தி விடுவார்கள். மாணவர்களுக்கு கூடுதலாக கிடைத்துள்ள இந்த விடுமுறையை உங்கள் படைப்புகளை விரைந்து முடிக்க நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வழிகாட்டி ஆசிரியர்களுக்கு இனிய மாலை வணக்கம். உங்களின் கடினமான வேலைப்பளுவிற்கு இடையில் தரமான புத்தகங்களை உருவாக்க உங்களது பொன்னான நேரத்தை மாணவர்களின் நலனுக்காக எழுதுக இயக்கத்துக்கு செலவழித்து வருவதற்கு முதலில் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எழுதுக 3ஆம் அணியில் பயணித்துக் கொண்டிருக்கும் இளம் படைப்பாளர்களின் படைப்புகளை அச்சில் ஏற்றும் வரை உங்களது ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். உங்களிடம் உள்ள இளம் படைப்பாளர்களில் சற்று பின்தங்கி உள்ளவர்களை ஊக்கமூட்டி இறுதி வரை பயணிக்க செய்வது உங்கள் கைகளில் மட்டுமே உள்ளது. இளம் படைப்பாளர்கள் உங்களை அலைபேசியில் அழைக்கும் பொழுது நீங்கள் முக்கியமான பணியில் இருந்தால் அழைப்பை துண்டித்துவிட்டு குறுந்தகவல் அனுப்பிவிட்டு பின்னர் நேரம் கிடைக்கும் பொழுது அவர்களிடம் பேசுங்கள். இது எங்களது பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி டீச்சர். அதாவது ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடாங்கிற மாதிரி நம்ம ஒருங்கிணைப்பாளர் பணியை சிறப்பா செஞ்சிருக்காங்க. மிக சரியாவும் சொல்லியிருக்காங்க, அழுத்தம் திருத்தமாக. அற்புதம் டீச்சர். உண்மையிலேயே என்ன விஷயம்னா, கற்பதற்கு எல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரித்திரம் படிக்கலாம், சாஸ்திரம் படிக்கலாம், சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சகலத்தையும் படிக்கலாம் அப்படின்னு தான் சாதனையாளர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. படிச்சவங்க எல்லாம் அறிவாளிகள் கிடையாது. ஆனா அறிவாளிகள்னு நம்மளால அடையாளம் காணப்பட்டவர்கள் எல்லாருமே நிச்சயமா புத்தகம் படிச்சவர்களா தான் இருக்காங்க. அதனால புத்தகம் படிக்க, பின்னர் தரமான புத்தகம் படைக்க தான் எழுதுக 3 இயக்கம் அப்படிங்கிறது நம்முடைய எல்லாருடைய மனதிலையும் நல்லா பதிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஐயா, நன்றியுரைக்கு போயிடலாமாங்க ஐயா? ஆமா டீச்சர். நிச்சயமாக. நிகழ்வினுடைய இறுதி கட்டமாக நன்றியுரை இதோ நம்முடைய ஒருங்கிணைப்பாளரும் கல்லூரி மாணவியுமான ஆர்.என். சுகன்யா அவர்கள் நன்றியுரை. கேக்குதாம்மா? நல்லா கேக்குதுமா, பேசுங்க. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழை வணங்கி என் நன்றியுரையை தொடங்குகிறேன். அருமையான வரவேற்புரையை வழங்கிய தேன்மொழி அம்மாவுக்கும், எழுதுக அமைப்பின் தெளிவான அறிமுகத்தை கொடுத்த பூங்குழலி அம்மாவுக்கும், குழு வாரியான செயல்பாடுகளை விளக்கமாக கூறிய அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், வாசிப்பு அனுபவத்தை இளம் படைப்பாளர்களிடமிருந்து அழகான முறையில் கேட்டறிந்த விஜயராணி அம்மாவுக்கும், குறிப்பாக இளம் படைப்பாளர்களின் எழுத்து அனுபவத்தையும் வழிகாட்டி ஆசிரியர்களின் எழுத்து அனுபவத்தையும் கேட்டறிந்த கிள்ளிவளவன் ஐயாவுக்கும், தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் கோர்வையாக கோர்த்து வழங்கிய பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துரை வழங்கிய திரு செந்தில்குமார் ஐயாவுக்கும் சாதிக் பாஷா ஐயாவுக்கும் எழுதுக அமைப்பின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களின் நேரத்தினை நம்முடன் செலவு செய்த அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் என அனைவருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அனைவரையும் சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் சுகுமாரன் ஐயாவுக்கும், கிள்ளிவளவன் ஐயாவுக்கும், சிறப்பு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என அனைவருக்கும் என் இறுதியான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. ஜெய்ஹிந்த். இன்னொன்னுமா, நம்முடைய எழுதுகவனுடைய காணொலியை சிறப்பாக தயாரித்து வெளியிட்ட மாணவி அஸ்வதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எழுதுக இயக்கத்தினுடைய அறிமுக உரையாற்றியவர் நம்முடைய ஆசிரியர் சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் திருமதி லாவண்யா அம்மையார், அவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் இன்று நிகழ்வு நடக்கிறதுக்கு இப்ப நன்றியுரை வழங்கிய ஆர்.என். சுகன்யா உட்பட அனைத்து வழிகாட்டி ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், மாணவ செல்வங்கள், இளம் படைப்பாளர்கள், சிறப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மகிழ்ச்சி. ஜெய் ஹிந்த்.
ஐயா இந்த காணொலியை வந்து தயாரிச்சது நம்ம ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருத்தர் சங்கீதா மேடம். சங்கீதா மேடத்துக்கும் இந்த நேரத்துல வந்து நம்ம மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கோம். டீச்சர், நம்ம இந்த சந்திப்பை முடிச்சுக்கலாம். மன்னிக்கலாம், எல்லாருக்கிட்டையும் மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கிறோம். 9 மணிக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கணும், 20 நிமிடங்கள் கடந்துடுச்சு. இருந்தாலும் ஒரு நிர்பந்தம் இருந்தது இன்னைக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த கலந்தாய்வு கூட்டம் இதோட நிறைவு. மகிழ்ச்சிங்க ஐயா.